உடைப்பார். நல்லா கொஞ்சம் யோசிப்பாருங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஒரு சண்டை நடந்துச்சு. யாருக்கு? காசான்னு ஒரு சண்டை வந்து அவங்க ஒரு பிரச்சனை பண்ணாங்க. என்ன பிரச்சனை பண்ணாங்க? அங்கே உள்ளவங்களாம் இங்கே வந்து இஸ்ரேல் ஜனங்களை கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அந்த வெறியில் வந்து இவங்க மறுபடியும் என்ன செய்யறாங்க, ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்துச்சு. இப்போ யுத்தம் நடந்ததுக்கு ஏதாவது காரணம் இருந்துச்சா? எந்த காரணமும் கிடையாது. இது ஒரு யூகத்தின் அடிப்படையில், ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் செய்யப்பட்ட ஒரு யுத்தம். இது அமெரிக்காக்காகவே தேவன் எழுதி வச்சிருக்கிற ஒரு வசனம். முதல்ல யார் அடித்து நொறுக்கணும் அப்படிங்கிற தேவனுடைய சித்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு கை கொடுக்க முடியாத அளவுக்கு என்ன செய்யணுமா, ஒரு அழிவு அமெரிக்காவுக்கு வரணும். அப்போ தான் யார் வந்து தனித்து விடப்படுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலுங்கிற தேசம் தனித்து விடப்படும். அப்போந்தான் அவங்க தேவனை நோக்கி பார்ப்பாங்க. அதுவரை அவங்க எப்படி இருப்பாங்களா, தங்களுடைய சுயபலத்தை சார்ந்து இருப்பாங்க. அதுக்காக நடக்கிற ஒரு விஷயந்தான் இப்போ போயிட்டுருக்கு அன்புக்குரியல. அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட காலப்பகுதியில் இருக்கிறோம்? எப்படிப்பட்ட காலப்பகுதியில் இருக்கிறோன்னா, ரொம்ப நாள் இதெல்லாம் ரொம்ப நாள் ஒரு காலங்கள்லாம் போகாது. அதனால தான் நம்ம என்ன திருப்பியும் சொல்கிறோம், எபிரேயரில் நமக்குள்ளே இருக்க வேண்டியது, திருச்சபையின் பிள்ளைகளில் இருக்கிற வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, எபிரேயர் 10:25 படிங்க. எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, சபை கூடிய சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணும். சும்மா தேவையில்லாமல் இப்போ புத்தி சொல்லக்கூடாது. நியாயமான விஷயங்களுக்காக ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும், புத்தி சொல்கிறது. என்னது? ஒருவர் பரிசுத்தாவில் நிறைந்து அவர் மற்றவர்கிட்ட அவருடைய ஆத்ம ஜீவியத்துக்கு பிரயோஜனமான காரியங்களை என்ன செய்யணும், சொல்லி ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான புத்தியை சொல்லணும். சரியா அன்புக்குள்ள? புத்தி சொல்லி நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. நாளானது சமீபத்து, ஏன்னா நாள் சமீபத்து வந்துட்டே இருக்குதா தெரியுதா உங்களுக்கு? என்ன நாள் சமீபத்து வருது? இந்த உலகத்துக்கு ஒரு ட்ரிபுலேஷன், மிகப்பெரிய ட்ரிபுலேஷன் வரப்போகுது. சமீபத்து வருவது போல எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஏன்னா நம்முடைய ரட்சிப்பு, சுய ரட்சிப்பு நிறைவேற ஒவ்வொருத்தரும் பாடுபடணும். மற்றவங்க சுய ரட்சிப்புக்கு பாடுபடுறதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு தான் அவர் சொல்கிறார், நாளானது ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு ஒருவருக்கு என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்க. எப்படி புத்தி சொல்லலாம்? கிறிஸ்துடைய அன்பு ஒவ்வொருவருக்குள்ள என்ன செய்யணுமா, காண்பிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். கொலோசியர் 3:13 படிங்க. 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி. ஒருவர் எப்படி அன்பு செலுத்தணும் அப்படின்னா, ஒரு தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால். பாத்தீங்களா? ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. கிறிஸ்து உங்களுக்கு எப்படி மன்னிக்கணும்? கிறிஸ்து என்ன மன்னிக்கிறது எப்படி மன்னிச்சிருக்கிறாங்க? எதையாவது இருதயத்தில் கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் மன்னிச்சிருக்காங்களா? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒரு மணி. இதுதான் நம்முடைய இன்றைய நாட்களில் கிறிஸ்துவுக்கு நான் சாட்சியாக வாழுறேங்கிறதுக்கான ஒரு பேஸ். அன்புக்குரியவர்களே, பார்த்தீங்களா? இப்போ நம்ம சப்ஜெக்ட் போகலாம். இந்த ஒரு சிந்தையோடு இந்த சப்ஜெக்டில் போயிடுவோம். 3 உயிர்த்தெழுதல்கள் அப்படின்னா என்னெல்லாம் உயிர்த்தெழுதல்கள்? 3 உயிர்த்தெழுதல்கள். அப்போ நான் என்ன பாடத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 உயிர்த்தெழுதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம். 3 அற்புதங்களை தான் நம்முடைய ஆவிக்கு என்னென்ன வகையில் அந்த அற்புதங்கள் நமக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு பிரயோஜனமாக இருக்குது, என்ன ஒரு காரியத்தை நமக்கு அது சுட்டி காணிக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ ஈடுபலி ரான்சம் தான் பைபிளோட சென்டர் கோர். நம்ம அடிக்கடி சொல்லுவோம் சென்டர் கோர். தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இந்த ரான்சம்னு ஒன்று இல்லைன்னா ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு என்ன இல்லை, உயிர்த்தெழு, அதாவது ரட்சிப்பு, மீட்பு என்று ஒன்று இல்லை அப்படிங்கிறத சொன்னாலும் ரான்சம் மட்டும் கொடுத்தா போதாது. என்ன பண்ணணும்? ரான்சம் கொடுத்த பிறகு உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கலைன்னு வைங்களா, அப்படின்னா நம்ம இன்னைக்கு இந்த கூடி வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய இலக்கு என்னது? நான் மரிப்பேன் ஆனால் உயிர்ப்பேன், உயிர்த்து வருவேன். அதுதான் கிறிஸ்துடைய எல்லாருக்கும் கிறிஸ்து கொடுக்க ஒரு ப்ராமிஸ்.
மரித்து என்ன செய்வேன், நான் உயிர்த்தது எழுந்தது போல நீங்கள் என்ன செய்வீங்க, உயிர்த்து வருவீங்க அப்படிங்கிறது. அதனால தான் நம்ம இன்றைக்கி 3 உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். படிங்க. வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் எப்படி இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். கிறிஸ்து நம்மகிட்ட சொல்ற ஒரு காரியம், மரித்தேன், சதா காலங்களில் நான் உங்களோடு இருக்கிறேன். அப்படின்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இப்போ உயிர்த்தெழுத நிச்சயத்தை நமக்கு என்ன தந்திருக்காங்க, தந்திருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்க. அப்படின்னா நம்ம ரான்சம்ல ஜீவனை பெற்றுக்கொண்டாலும் உயிர்த்தெழுதல்ங்கிறது நமக்குள்ளே என்ன செய்யணும், நடக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்க, கடந்த வாரம் நம்ம அருமையாக, கடந்த வாரம் இல்லை, கடந்த ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி செங்கல் செவ்வாய்க்கிழமை நம்ம என்ன செய்தோம், டேட் அன்னைக்கு என்னது டேட்டில் நம்ம அப்பத்தையும் ரசத்தையும் சாப்பிட்டோம் கிறிஸ்துடைய பந்தியில் 31. இப்போ அடுத்த வருஷம் நம்ம எப்போ நம்ம அனுசரிக்க போகிறோம், அடுத்த வருஷம் ஏப்ரல் 20ஆம் தேதி 2027 அன்னைக்கு தேவனுக்கு சித்தமானால், இந்த காலப்பகுதி என்ன நடக்கும்னு தெரியாது அன்புக்குரியவர்களே. அதனால் தேவனுக்கு சித்தம். இப்போ பாருங்கள், இந்த பஸ்கால நம்ம மனசில் கை வச்சுருந்ததுக்கு ஆன்சர் சொல்லணும். நான் இவ்வளோ நாளும் போன பஸ்காலேருந்து இந்த பஸ்கா கடையில் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்யலை, சுத்தமாக நான் அனுசரித்தேன், எந்த இரக்கத்தையும் பெறாமல் நான் அனுசரித்தேன் அப்படின்னு யாராவது நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது அன்புக்குரியவர்களே. அப்படின்னா மறுபடியும் நம்ம என்ன செய்திருக்கோம்னா ஜீவனை பெற்றிருக்கிறோம். அப்போது இப்போ நம்ம மறுபடியும் அடுத்த அப்பத்தை கை வைப்பீங்கள, அப்போ நம்ம ஒரு சொல்லணும் தேவனுடைய சமூகத்தில், தேவன் இந்த வருடம் நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, நான் என்ன செய்யலை, அதை காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லத்தக்கதாக இந்த வரக்கூடிய வருடம் இருக்கணும் நமக்கு. அப்படி தான் நம்ம தேவன் முன்னால் சொல்லும்போது தான் நாம் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படும். அதுவரை எடுத்துக்கொள்ளப்படாது. நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டே இருப்போம் அன்புக்குரியவர்களே. பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒலிம்பிக் வீரர் அல்லது ஒலிம்பிக் பந்தயம் நடக்கல, எத்தனை வருஷத்துக்கு விட்டு நடக்குது? 5 வருமா? எல்லாரும் 5 தான் சொல்லுதீங்க, ஏன்னு தெரியல. 4 இயர்ஸ், 4 வருஷத்துக்கு விட்டு, இல்லை 5 வருஷமா? அப்படியா? ஏன்னா 4 வருஷத்துக்கு விட்டு தான் கேள்விப்பட்டிருக்கேன், தெரியல. சரி 4 5 இப்போ அது முக்கியம் இல்லை, விட்டுருவோம். நம்ம கண்டென்ட் 5 சரி ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்கு வந்துடுவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தங்கப்பதத்துக்காக ஓடுறார் ஒருத்தர், அவர் தோற்று போயிட்டேன்னா வீட்டில் போய் படுத்து தூங்குவாரா, இல்லை அடுத்த 4 வருஷத்தில் நான் அதை ஓடி அந்த தங்கத்தை பெருமைன்னு இன்றைக்கே ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுவாரா? இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுவார். அதுதான் நாள். அப்படின்னா நம்மளும் ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா இன்றைக்கே, நேற்று நம்ம அந்த அப்பத்தை பெற்றதிலிருந்து நம்ம என்ன செய்யணும், ஜீவனை நான் அடுத்த வருடம் நான் தேவனுடைய சமூகத்தில் கணக்கை கொடுக்கும்போது எப்படி இருக்கணும், என்னோட கணக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கரெக்டாக இருக்கணும். அவர் கையெழுத்து போட்டு ரைட்டு போடுற அளவுக்கு என் கணக்கு வச்சுருக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அன்புக்குரிய சொல்ல. இதனால தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு, இந்த உயிர்த்தெழுதல் காரியங்களில் பாருங்கள் எவ்வளோ வைராக்கியமாக அப்போஸ்தலர் பவுல் அதில் சொல்கிறாங்க பாருங்கள். பிலிப்பியர் பைபிள் படிங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவருடைய இலக்கு என்னவாக இருந்துச்சு, அவருடைய அப்போஸ்தலர் பவுலுடைய ஒரு இலக்கு இருந்திருக்கும்ல, அந்த இலக்கு என்னவாக இருந்துச்சு பாருங்கள், படிங்க. பிலிப்பியர் 3:10. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி, இதெல்லாம் அறிஞ்சிட்டோம். ஆனால் அடுத்தது படிங்க. அவருடைய மரணத்திற்குள்ளான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் உயிர்த்தெழ வேண்டும் என்ற ஒரு நிச்சயம் தான் அவருக்கு. எப்படியாவது நான் என்ன பாடுபட்டால் என்ன செய்யணும், உயிர்த்தெழணும். ஏன்னா அந்த நம்பிக்கை யார் கொடுத்துருக்காங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதே நம்பிக்கையை நமக்கு தராங்க. நானும் எப்படியாயிலும் அந்த கிறிஸ்துவுக்காக உண்மையாக வாழ்ந்து கிறிஸ்துடைய வழியில் நின்று என்ன செய்யணும், நான் ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓடணும் அன்புக்குரியவர்களே. அதுதான் இலக்கு நமக்கு, வேறு எதுவுமே இல்லை. ஒருவேளை அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போல கிறிஸ்து உயிர்த்தெழப்படவில்லை என்றால் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை ஒரு இடத்துல பேசுகிறார் பாருங்க.
இங்கே படிங்க 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14வது வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, எங்களுடைய பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. உங்கள் விசுவாசம் விருதா. பாத்தீங்களா, ஒருவேளை கிறிஸ்து உயிர்த்தெழுதல் வைங்களா, நம்ம இங்க வந்து கூட வேண்டிய அவசியமே இல்லை அன்புக்குரியவர்களே. பார்த்தீங்களா, அப்படின்னா அவருடைய இலக்கு கரெக்டாக கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால நம்முடைய இலக்கும் அதுதான், உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுந்து நான் கிறிஸ்துவின் சரீரமாக என்ன செய்வேன், மாறிடுவேங்கிற ஒரு நிச்சயம் எனக்குள்ள வரணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் இந்த உயிர்த்தெழுதலுடைய மேன்மை. பாருங்க, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து யாருக்கெல்லாம் காட்சி கொடுத்தாங்க, எப்படிலாம் காட்சி கொடுத்தாங்க நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அன்றைய தினம் உயிர்த்தெழுந்த உடனே ஞாயிறு காலை, அந்த அன்னைக்கு வெள்ளி சனி ஞாயிறு காலை உயிர்த்தெழுந்துட்டாங்க. உயிர்த்தெழுந்த உடனே ஃபஸ்ட்டாக யாருக்கு, மகதலேன் மரியாள். ஃபஸ்ட்டாக காட்சி கொடுத்தவங்க யாருக்குன்னா மகதலேன் மரியாள். அடுத்தல யாருக்கு காட்சி கொடுத்தாங்க, எருசலேமுக்கு வராங்க. பார்த்துட்டு வேகமாக எல்லாரும் சீஷர்களும் பார்த்துட்டு போகணும். எருசலேமில் சீஷர்களுக்கும் ஸ்திரீகளும் இருக்கும்போது அவங்க வாழ்க என சொல்லி எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி ஒரு காட்சி கொடுத்தாங்க. அடுத்தபடியாக எம்மாவூர் சீசர்கள் இருக்குது பார்த்தீங்களா, எம்மாவூர்கள் அதுக்கு முன்னால் எம்மாவூர் சீசரோடு நடந்து போகும்போது ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே வராங்க. என்ன பேசிட்டு வராங்க, ஏதோ ஒருத்தர் என்ன எல்லாரும் ஏன் பரபரப்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கும்போது, நீங்கள் என்ன வெளியூர் மனுஷனா, இப்போ வந்திருக்கீங்க, இப்போ வந்து கேட்டுருக்கீங்க, நடந்ததெல்லாம் தெரியாத உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. கேட்ட உடனே ஆண்டவர் வந்து சொல்லுவாங்க, நிறைய காரியங்களை பேசிட்டு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து தீர்க்க தரிசன ஆகமங்கள் எழுதியிருக்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கங்க, சொல்லிவிட்டு கடந்து போவாங்க. இது ஒரு காட்சி. அதுக்கப்புறம் யாருக்கு காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோமா. இது ஒரு ட்ரிப்பு. தோமா இல்லாத சமயம் எங்கே இருக்குது, எல்லோரும் 11 சீஷர்கள் ஒன்றா கூடி இருக்கும்போது ஒரு ட்ரிப்பு காட்சி. இதெல்லாம் வசனத்தில் தான் இருக்குது, அது வசனம் போட்டிருக்கேன் சொல்லலை. அடுத்தல இவ்வளவும் முதல் அந்த உயிர்த்தெழுந்த உடனே காட்சி கொடுத்த காரியங்கள். அடுத்தால பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழித்து 8 நாள் கழித்து மறுபடியும் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் காணிக்கும் போது தான் யார் இருக்காங்க, தோமா இருக்கிறாப்புல. அப்பந்தான் தோமாட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ என்னை கண்டு விசுவாசித்ததுனால நீ என்னை சாட்சி பெற்ற, காணாமல் விசுவாசிக்க ஒரு கூட்டம் வரப்போகுது. யார் அது, நம்ம தான். இயேசு கிறிஸ்தனமோ பார்க்கல அன்புக்குரியவர்களே, ஆனால் காணாமல் விசுவாசிக்கிறவங்கள் பேறு பெற்றவர்கள், பாக்கியவான்கள். பாப்பா நம்மெல்லாம் யார், பாக்கியவான்கள் அன்புக்குரியவர்களே. பார்த்தீங்களா. அப்புறம் அடுத்தபடியாக பாருங்கள், அடுத்த கொஞ்ச நாள் 3 வாரம் கலிலேய பகுதிகளில் கிறிஸ்து வந்து காட்சி கொடுக்குறாங்க. பாருங்கள், திபேரியா கடலில் இவங்க யாரெல்லாம் இருந்தாங்க, மீன் பிடிக்க எல்லாரும் சோர்வாய் மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணிட்டாங்க. அப்படி போகும்போது யாரெல்லாம் இருந்தாங்க, பேதுரு, தோமா, நத்தானியேல், யோவான், யாக்கோவு மற்றும் 2 சீசர்கள், மொத்தம் 7 பேர். இந்த 7 பேர் இருக்கும்போது தான் ஏசு கிறிஸ்து கடல் ஓரமாக இருந்தால் அந்த பார்த்துட்டு அது இது ஏசு கிறிஸ்தான்னு யாருக்கு யோவான் வந்து உறுதிப்படுத்துகிறாரு. என்ன படுத்துறாரு, அது நம்முடைய குருஜிலாம் இருந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே இவர் பேதுரு அப்படியே சாடி அன்பை அப்படியே ஓடி போகிறார் ஏசு கிறிஸ்ட. இது அங்கே அப்பமும் அவங்க சில மீன்களையும் சாப்பிட்ற ஒரு காட்சி. இது ஒரு காரியம். அப்புறம் இன்னும் கொரிந்தியரில் பார்க்குறோம், 500க்கு அதிகமான சீஷர்களுக்கு ஆண்டவராக இயேசு காட்சி கொடுத்துருக்குறாங்க. அதே டைமில் யாக்கோபுக்கு தனியாக ஒரு ட்ரிப்பு காட்சி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் பார்த்திங்கன்னா அடுத்தால படத்துக்கு ஏறும்போது அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, காட்சி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்போ இது உறுதிப்படுத்துது உயிர்த்தெழுந்திருக்கிறாங்க ஆண்டவர் அப்படிங்கிறத. இந்த காரியங்கள் என்ன செய்யுது, உறுதிப்படுத்துது. அப்படின்னா உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தான் நம்ம வந்து இன்றைக்கி நோக்கி பார்க்குறோம். அவர் மறிக்கலை, உயிர்த்தெழுந்தாச்சு. எப்போ, 2000 வருஷத்துக்கு மேலே வெற்றி வீரராக ஜெயம் கொண்டிருக்கிறார். மரணத்தை முதல் புது திருஷ்டியாக ஜெயம் கொண்டவரை தான் நம்ம இன்றைக்கி அடிச்சு விடுகளாக பின்பற்றி நடக்கிறோம். இதை தான் அன்புக்குரிய சகோதரர்களே, சீஷர்கள் அந்த இது எழுதுனாங்க பார்த்தீங்களா, எது அவங்களுடைய சுசேஷத்தை எழுதுனாங்க. எழுதும்போது ஒவ்வொரு சுசேஷனும் ஒவ்வொரு பியூட்டியில் எழுதுகிறாரு. மத்தேயு எழுதும்போது அந்த உயிர்த்தெழுதலை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மார்க் எழுதும்போது உயிர்த்தெழுதல் கூட பரமேறுதலையும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எது,
உயிர்த்தெழுதலும் பரமேறுதலும் கொடுத்து சேர்த்து எழுத கொடுக்குறாரு. அதே இது லூக்கா எழுதும்போது இதெல்லாம் சேர்த்து எழுதி பரிசுத்தாய் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, நீங்கள் வந்து பலனடைங்க அப்படிங்கிற விஷயத்த எழுதுறாரு. அதே யோவான் எழுதுற இதெல்லாம் சேர்த்து எழுதிக்கிட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து நம்மளை கூப்பிட்டுட்டு போவாங்க அப்படிங்கிற காரியத்தையும் நினைச்சுங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ நான் ஒரு நிச்சயம் நமக்கு கொடுக்கப்படுது. என்ன நிச்சயம் கொடுக்கப்படுது? உயிர்த்தெழுதல். அவர் உயிர்த்தெழுந்தது போல நாமும் கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்திருக்கும் போது நம்மளும் நினைச்சோம் ஜீவனை பெற்றுக்கொண்டு நாம் அவரே போல வாழ்ந்தோமானால் ஜீவனை பெற்றுக்கொண்டு நம்ம எங்கே போயிடுவோம்? இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே, இப்போ இது ஒரு அறிமுகமாக வச்சுக்கோங்க, உயிர்த்தெழுதல் சம்பந்தமாக ஒரு அறிமுகம். இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். இப்போ ஆண்டவர் வந்து எத்தனை பேரை எழுத்த செய்தாங்க? 3 தானா? கரெக்டாக 3 தானா? என்ன சொல்கிறீங்க? இன்னும் கேட்க மாட்டேங்குது. நமக்கு ரெக்கார்டு மட்டும் தான் பேசணும். ரெக்கார்டு வந்து ரெக்கார்டின் படி பிரதர் வந்து எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுவிசேஷ புத்தகம் எழுதுறதுக்கு பேஜே கொள்ளாது, அவ்வளோ விஷயம் செய்திருக்காங்க ஆண்டவர், அதனால் சொல்கிறாங்க. ஆனால் வந்து ரெக்கார்டு படி பார்த்தீங்கன்னா 3 என்னென்னலாம் உயிர்த்தெழுதல், யாரெல்லாம் உயிர்த்தெழுந்துருக்கிறாங்க? லாசரு, அடுத்தல ஒரு சிறுபெண், அது யாரு? அந்த சிறுபெண் மகள் எவீர் என்ற ஒருத்தருடைய மகள். அடுத்தது ஒரு வாலிபன், பாடையில் கொண்டு போகும்போது ஒரு வாலிபன், ஒரு விதவை ஸ்திரீ, ஒரு விதவையுடைய ஒரு பையன், அவங்களையும் உயிர்த்தெழுந்திருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ அடுத்த நம்ம என்ன பார்க்கலாம், என்ன கேட்குறோம் அப்படின்னு கேட்டால், தேவனுடைய திட்டத்தில் எத்தனை வகையான உயிர்த்தெழுதல் இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? 3 சரி, வேற 3 சொல்கிறாங்க. வேறு ஏதாவது ஆன்சர் இருக்கா? 2 ஒரு உயிர்த்தெழுதல் பிரதர், ஒரு உயிர்த்தெழுதல் சொல்கிறாங்க. வேறு சிஸ்டர் பிரியா சிஸ்டர் என்ன சொல்ல வரீங்க? ஒன்றும் சொல்லியா? 4 வகையான உயிர்த்தெழுதல்னு மலர் சிஸ்டர் சொல்கிறாங்க. எது கேட்டு 4? சரி, 3 தானா? சரி, 1 பார்த்துருவோம். அன்புக்குரியவர்களே, இப்போ 4 இல்லை 1 சொன்னீங்கல்ல, எதன் அடிப்படையில் நீங்கள் 1 சொன்னீங்க? இப்போ நீங்கள் அதை சொல்லிட்டீங்க. சிஸ்டர் வந்து என்ன ஒரு அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம 4 வகையான விஷயத்தை பார்த்துருக்கோம். எதெல்லாம் பரலோக வாய்ப்புக்கு 2 குரூப் போகிறாங்க. எதில் எந்த தீர்க்க தரிசனத்தை பார்த்தோம்? ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்த்துருக்கோம். இது சகரியா கண்ட 4 ரதங்களில் 2 பேர் எங்கே போகிறாங்க? பரலோகத்துக்கு போகிறாங்க. 2 குரூப் எங்கே உலகத்துக்கு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் 2 பேர் யாரெல்லாம்? முற்பிதாக்கள் மற்றும் உலகத்துக்கு உயிர்த்தெழுந்து வரக்கூடியவங்க, உலக ஜனங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் பைபிள் படி தேவனுடைய விஷயத்தில் இது வந்து நம்ம புரிந்து கொள்கிறதுக்கு அந்த திரள் கூட்டம் வகுப்பாக இருக்காங்கள்ல, அது தேவனுடைய திட்டத்தில் ஒரு கிரேஸில் கொடுக்குற ஒரு காரியம். தேவன் அதை அங்கீகரித்து, எப்பா இவங்கெல்லாம் திரள் கூட்டமாக ஓடிட்டாங்க, அவங்களுக்காக ஒரு பரிசு கொடுப்போம் அப்படின்னு வைக்கலை. திரள் கூட்டம் வந்துட்டாங்க, என்ன தேடி கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டாங்க, கரையாக இருக்குது, சரி பாவம் பொழைச்சி போட்டு கொஞ்சம் கரையெல்லாம் அடித்து நொறிச்சு வெள்ளாவி வச்சு முறுக்கி அதை சரி பண்ணி நம்ம கொண்டு போகுங்கிற காரியத்தில் தேவன் கொடுக்குற ஒரு ஈவு கிருபை. ஆனால் உயிர்த்தெழுதலில் 3 வகையான விஷயங்கள் தான் பைபிளில் ஆதென்டிகேட்டடாக இருக்குது. 1, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள். முதலாம் காரியம் என்னது? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள். 2வது விஷயம் வந்து மேன்மையான உயிர்த்தெழுதல்னு ஒன்று இருக்குது, பெட்டர் ரெசரக்ஷன், மேன்மையான உயிர்த்தெழுதல். இன்னொன்று உலக ஜனங்கள், பிரேத குழியில் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அப்படின்ற இது வந்து எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு ரட்சிப்பை வந்து தேவன் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அப்போ 3 வகையான உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறத பார்க்கும். இதில் யார் யார் எந்தெந்த உயிர்த்தெழுதி பண்ண 3 பேர் பார்த்தோம்ல, லாசரு, எவீரின் மகள், அப்புறம்
ஒரு விதவை உடைய மகன். இந்த மூன்று காரியங்களும் 3 உயிர்த்தெழுதலுக்கு ஒரு அடையாளமாக தேவன் வச்சுருக்காரு. ஏன்னா பைபிளில் இருக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு என்ன தான் இருக்குது, லெசன் பாடமாக தான் இருக்குது. அப்படி 3 உயிர்த்தெழுதலுக்கு இது கூட அடையாளமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்பு சகோதரர்களே, பாருங்கள், முதலாம் உயிர்த்தெழுதலை பற்றி நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 6வது வசனம், வெளிப்படுத்தல் 26, வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. முதலாம் உயிர்த்தெழுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறார். இவங்க டோட்டல் தங்களை கரைபடித்து கொள்ளாதவர்கள், பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கு முன்பாக பாருங்கள், இன்னும் பியூட்டிஃபுல்லாக இவங்கள தான் ஃபர்ஸ்ட் பார்ன் சொல்கிறோம். முதல் பலன்கள் அப்படின்னு தேவன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, முதல் பலன்கள் அப்படின்னு இருப்பாங்க. இதை இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னா, வெளிப்படுத்தல் பைபிளில் படிங்க. வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 4, 5, 6 படிங்க. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 4, 5, 6. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவங்களுடைய நேச்சர்ஸ் எப்படி இருக்கு, இவங்கள் வாயில கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவராய் இருக்கிறார்கள். பின்பு போதும் அன்புக்குரிய சகோதரர்களே, கபடம் இருக்காது. தேவனுடைய முன்பாக எப்படி இருப்பாங்க, மாசில்லாதவர்களாக இவங்க இருப்பாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இது இவங்க தான் நம்ம சிஸ்டர் சொன்ன முதல் 4 பேரில் முதல் உயிர்த்தெழுதல். இவங்க 2வது உயிர்த்தெழுதல் திரள் கூட்டம்னு நம்ம எடுக்கிறோம். ஆனாலும் அது கிருபையில் கொடுக்கறது. ஆனால் இதுக்கு இந்த மாதிரி முதலாம் உயிர்த்தெழுதல்னு சொன்ன மாதிரி அவங்களுக்கு எந்த டைட்டிலும் பைபிளில் கொடுக்கப்படலை. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்தடைய பார்த்தீங்கன்னா முற்பிதாக்களின் உயிர்த்தெழுதல் பற்றி அவங்களுக்கு டைட்டில் இருக்கா? இதை மாதிரி முதலாம் உயிர்த்தெழுதல்னு சொன்ன மாதிரி முற்பிதாக்களுக்கு ஏதாவது டைட்டில் இருக்கானா? இருக்குது. பாருங்கள், எபிரேயர் 11வது அதிகாரம் 35வது வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். பாத்தீங்களா, வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழு அடையும்படிக்கு அப்படின்னா, இந்த மேன்மையான உயிர்த்தெழுதல்னு ஒன்று வைக்கிறார். யாருக்கு வைக்கிறார் இது அப்படின்னா, முற்பிதாக்களுக்கு. ஆபேலிருந்து யோவான் ஸ்நானன் வர இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள யாரெல்லாம் தேவனுக்கு உண்மையாக வாழ்ந்தாங்களோ, தேவனுக்கு கீழ்ப்படி நடந்தாங்களோ, அவங்களுக்கெல்லாம் இந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை தேவன் கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் தான் பெட்டர் ரெசரக்ஷன். அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க, பொதுவான உயிர்த்தெழுதல். அடுத்தபடியே 3வதாக பொதுவான உயிர்த்தெழுதல். இது உலக ஜனங்களுக்கு. இதெல்லாம் கன்சால்டேட் பண்ணி தான் இந்த அதாவது முதலாம் உயிர்த்தெழுதல், இந்த மேன்மையான உயிர்த்தெழுதல், இதெல்லாம் அப்போ உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வர்றது, இதெல்லாம் கன்சால்டேட் பண்ணி தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களில் கூட ஒரு வசனத்தை சொல்கிறாங்க பாருங்கள். யோவான் 5வது அதிகாரம் 28, 29. யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். பாத்தீங்களா, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட. பிரேத குழியில் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படியும் எழுந்திருக்கிறவர்களாயும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படியாகவும் எழுந்திருக்கலாம் புறப்படுவார்கள். இப்போ பாருங்கள், நார்மலாக இந்த விசுவாசம் கூட, இந்த அடிப்படை உயிர்த்தெழுதல் விசுவாசம் கூட இன்றைக்கி
பேர் சபைகள் கூட இல்லை. பாபிலோன் இல்லை பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுந்து வரும், நம்ம கண்டிப்பாக உயிர்த்தெழுந்து வருவோம். இதெல்லாம் இதுக்கு தான் தேவன் வந்து மிகப்பெரிய திட்டத்தை வச்சுருக்காரு, ஆசீர்வாதத்தை வச்சுருக்காரு. நீங்கள் போய் சொல்லி பாருங்கள். நம்மளை என்னமா சொல்லுவாங்க, இவனுக்கு வேணாம், நீ வேணால் உயிர்த்தெழுந்து போயிருப்பா, எங்களுக்கு வேண்டாம்ப்பா, நாங்கள் சந்தோஷமாக தான் போயிருக்கோம், இப்படி தான் சொல்லுவாங்க. யாருமே இந்த ஒரு நிச்சயத்தோடு ஓடலை. உலகத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு மனநிலைமை தான் பேர் சபையில் இவ்வளோதும் வைராக்கியம் உள்ளவர்கள் கூட அப்படி தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே நம்ம பார்க்கிறோம். இப்போ நமக்கு ஜீவன் அடைந்திருக்கும்படியாக இவர்கள் யார்? ஜீவன் நன்மை செய்தவர்கள் யார்? இங்கே ஒரு நன்மை செய்தவர்கள் கூட்டம் இருக்காங்க. இவங்க யார்? இவங்க ஜீவனை அடையும்படிக்கு இவர்கள் எழுந்திருப்பார்கள். இவங்க யார்? ஒரு நன்மை செய்திருக்காங்க, உலகத்தில் வாழும்போது நன்மை செய்திருக்கிறாங்க. அவங்க எதுக்காக எழுந்திருக்கிறாங்களா? ஜீவனை அடையும்படி எழுந்திருக்காங்க. இவங்க யார்? சபை. நம்ம தான் சபைன்னு சொல்லாதீங்க, நம்ம தான் உண்மை திருச்சபையின் பிள்ளைகள், கிறிஸ்துவின் சரீரமாக அழைக்கப்பட்டு அதுக்காக ஓடிட்டு இருக்கிறவங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க, நன்மை. இப்போ இதில் யாரும் கூட வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நன்மை முற்பிதாக்களும் எந்த லிஸ்ட்டில் தான் வராங்க? இந்த மேன்மையான உயிர்த்தெழுதலுக்குள்ளே வராங்க. இதுவும் எப்படி தான் இருக்குன்னா, ஜீவனை பெற்றுக்கொள்ள இனிமேல் வந்து அவங்க மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு இனிமேல் உயிர்த்தெழுந்து வந்து மனம் திரும்பி ஏதாவது அவசியம் இருக்கா? இல்லை. அவங்க வந்த உடனேயே அவங்க கிறிஸ்துடைய அந்த கரெக்டாக உபதேசங்களை கேட்டு கரெக்டாக வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருமே ஜீவனை அடையும்படி தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் எங்கே போயிடுறாங்க? அவங்களுக்கு அழியாமை, பரலோகத்துக்கு போயிடுறாங்க. ஒருத்தர் உலகத்திலே என்ன செய்கிறாங்க? உயிர்த்தெழுந்து வராங்க. இப்போ தீமை செய்தவர்கள் யார்? தீமை செய்தவர்கள் உலக ஜனங்கள். அவங்க இன்னைக்கு கிறிஸ்துவ அறியலை, தீமை செய்துட்டே இருக்கிறாங்க. அவங்க தீமை செய்யும்படி உலக ஜனங்கள் அப்படின்னா அவங்க ஆக்கினி என்ன ஆக்கினை அடைஞ்சாங்க, அவங்களுக்கு என்ன அவங்க அடுத்தல பெற போகிறாங்க அப்படின்னா என்னது? அப்போ அவங்களுக்கு தண்டனை இல்லையா? ஆக்கினை அடையும்படியாக எழுந்திருப்பாங்கன்னு வந்திருக்குல்ல, அதை நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? ஒரு பனிஷ்மெண்ட், அவ்வளோதான். எங்கே போயிடுவாங்க? உலகத்தில் சொல்கிறவங்க என்ன செய்வாங்க? அங்கே நேராக நரகம், டைரக்ட்லி நரகம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அங்கே குயாமையான்னு சத்தம் போட்டு. இதுதான் உலகத்தில் உள்ள ஒரு உபதேசம். ஆனால் தண்டனை அப்படிங்கிறது தண்டனை அல்ல, ஒரு நியாய தீர்ப்புக்காக அவங்க எழுந்திருப்பாங்க. அது தண்டனை அல்ல. நம்ம இப்போ நியாய தீர்ப்புனா என்னது? தண்டனை அல்ல, ஒரு நியாய தீர்ப்புக்காக எழுந்திருக்க. இப்போ நியாய தீர்ப்புனா என்னது? நியாய தீர்ப்பு. அப்போ நியாய தீர்ப்பு நமக்கு தொடங்கிட்டா? ஆமாம், தேவனுடைய வீட்டில் நியாய தீர்ப்பு தொடங்கும் காலமாக இருக்குது. இப்போ நம்ம அநியாயம் செய்தா நமக்கு தண்டனை கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை நம்ம அநியாயம் செய்தால் எங்கே போயிடுவோம்? நம்ம கரைப்பட்டுருக்கோம், திரள் கூட்டத்துக்கு போயிடுவோம். இன்னும் அதுலேயும் மனம் கசந்து நம்ம மன கடினத்தின் நிமித்தம் நம்ம இன்னும் அதிகமான காரியங்களை செய்தால் தேவன் ரெண்டாம் மரணத்துக்கு கூட இரண்டாம் மரணம் வந்து ரொம்ப கொஞ்சமான பேருக்கு தான் அது. எனக்கு தெரிஞ்சு, நான் படிக்கிற போது எனக்கு தெரிஞ்சு, பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த மாதிரி வசனங்கள் தான் தேவனுக்கு எதிராக டைரக்டாக இருக்குது. அது சாத்தானுடைய கேரக்டர்ஸ். தேவனுடைய சமத்தில் எவ்வளோ தான் தப்பு செய்யலாம் கொண்டு போய் காலில் விழுந்தாச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நினைச்சாரு ஒரு மன்னிப்பை கொடுக்குறாங்க. பெருமையில் போனது யாருன்னு கேட்டிங்கன்னா சாத்தான் மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பார்த்தீங்களா? அப்போது உலக ஜனங்கள் எங்கே வந்து கூட உயிர்த்து, இதை தான் இந்த உயிர்த்தெழுதலாம் நம்ம என்ன படிக்கிறோன்னா அனுஸ்தாசிஸ். என்ன படிக்கிறோம்? மறுபடியும் உயிர்த்து எழுகிற ஒரு காரியத்தை தான் அனுஸ்தாசிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நம்ம உயிர்த்தெழுதலுடைய காரியங்கள் இப்படி இருக்குது. சரியா? பார்த்துச்சா? இப்போ அடுத்து என்ன பார்க்குறோன்னா, அப்போ ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து ஜீவன் பெற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜீவனை பெற்று இப்போவுமே உலகத்தில் வாழும்போதே ஜீவனை பெற்று அவங்க கிரீடத்துக்காக ஓடுறாங்க. அப்படிதானே? இப்போ அவங்களுக்கு கொடுத்து என்ன வசனம் கொடுக்குது அப்படின்னு கேட்டால் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்போ குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். நம்மெல்லாம் குமாரனை உடையவர்கள். குமாரனை பார்த்து குமாரனுடைய வழியில் நின்று அவர் உபதேசத்துக்காக நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்ணுறவங்க. அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணவங்க ஜீவனை உடையவர்கள். தேவனுடைய குமாரனை இல்லாதவர்கள். இன்றைக்கி நிறைய பேருக்கு தேவனுடைய குமாரனை யாருன்னே தெரியாது.
இவர் இவர் இப்படி மாறி மாறி சொல்கிறாங்க. இன்னும் அது புறமதிஸ்தர். கிறிஸ்துனா யாருன்னே இன்னைக்கு இயேசு கிறிஸ்துன்னு ஒரு கடவுள் இருக்காருன்னு தெரியாதவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தருடைய மனைவி வந்திருக்கும்போது நம்ம புஷ்பராஜ் தான் ஒரு சப்ஜெக்ட், இயேசு கிறிஸ்துன்னு ஒரு கடவுள் இருக்காங்களா உலகத்தில், எனக்கு நீங்கள் சொல்லி தான் எனக்கு இப்போ தெரியும், இப்போ நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்படின்னு ஆட்கள் ஜனங்கள் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறாங்க. அன்புக்குரிய சௌரசர்களே, அவங்கெல்லாம் ஜீவனை பெறும்படி எப்போ வருவாங்கன்னா ராஜ்யத்தில். நமக்கு இப்போ அழியாமையே தேவன் தர இருக்கிறாங்க. அதுதான் சில காரியங்களை படிக்கிறோம். உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது இது அனஸ்தாசிஸ் அப்படிங்கிறது. இதுதான் நம்ம இதில் கன்கார்டன்ஸில் 386 ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ் 386 பார்க்குறோம். இது பழைய ஏற்பாட்டில் திரும்புதல் என்ற வார்த்தையும் இங்கே அனஸ்தாசிஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, உயிர்த்தெழுதல்ங்கிற வார்த்தையும் ஒரே மீனிங்கை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிர்த்தெழுதல்னால் என்ன, அது ஒரு தமிழ் இதுபடி உயிர்த்து ப்ளஸ் எழுதல், உயிர்த்து ப்ளஸ் எழுதல், உயிர்த்து ப்ளஸ் எழுதல், உயிர்த்தெழுதல், உயிர்த்து எழுதல். அப்போது இப்போ பாருங்கள், பேப்டிசம், நம்ம பேப்டிசம் எடுத்தோமா, நம்ம பேப்டிசத்தில் நமக்கு என்ன நடந்துச்சு, மரணிச்சு என்ன செய்யிருக்கோம், உயிர்த்தெழுந்திருக்கிறோம். நம்ம என்ன செய்யிருக்கோம், மரணிச்சு உயிர்த்தோம். உலக ஜனங்கள் இன்னும் மறித்து மண்ணுக்குள்ளே பூத்தி அவங்கள உயிர்த்தெழுந்ததுக்கு எப்போ, அது கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் 1000 வருட அரசாட்சியில் தான் ஒருத்தவங்க. நமக்கு அப்படி இல்லை, நமக்கு என்ன ஆச்சு, மரணம் சம்பவிச்சாச்சு, இப்போ உயிர்த்தெழுதல் நடந்தாச்சு நமக்கு. அப்படின்னா நம்ம இப்போ என்ன செய்யணும், உயிர்த்தெழுந்த இந்த சரீரத்தில், இப்போ இது உயிர்த்தெழுந்த சரீரம், இது ஒரு ஆவிக்குரிய சரீரம். என்னது, நம்ம ஒரு ஆவிக்குரிய ஜீவி. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாமலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம இப்போ ஆவிக்குரிய நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. ஆனால் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சரீரத்தை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளே வளர்ந்துட்டு இருக்கிற ஆவிக்குரிய ஜீவிகளை, அதுதான் புது திருஷ்டி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை வளர்த்தெடுக்கிறதுக்கு, அந்த ஆவிக்குரிய ஜீவியை வளர்த்தெடுக்கிறதுக்கு தான் இந்த சரீரத்தை இன்றைக்கி வச்சுருக்கிறாங்க. இந்த சரீரத்தில் தான் ஒரு குழந்தை நமக்குள்ளே உருவாகி இருக்குது. எப்போ உருவாச்சுது, அது இந்த பேப்டிசத்தில் நம்ம மரித்து உயிர்த்தெழுந்தோம் பார்த்தீங்களா, உயிர்த்தெழும்போது அந்த ஆவிக்குரிய ஜீவி உள்ளேருந்து உருவாகுது. அந்த உருவாகி இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதை ஜீவன் பெறுது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஜீவனை பெற்று நம்ம ஒரு நாள் மரிக்கும்போது தேவனோடு கிறிஸ்துவோடு போய் சேர போகிறோம். இதுக்கு உயிர்த்து பெருசு எழுதல் அப்படின்னா, உயிர்த்து அப்படின்னா தேவனை நம்ம உயிர்த்தெழுதினது தேவனுடைய கிருபையில். உயிர்த்து எப்படி எழுதணும், தேவனுடைய கிருபையில் தான் உயிர்த்தெழப்பட்டோம். தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திற்காக தந்து நம்ம நேசித்ததுனால கிருபையில் நம்ம உயிர்த்தெழப்பட்டோம். எழுதல், நம்ம எழுந்து வரணும்னா அது தேவனுடைய கரத்தில் கிடையாது அன்புக்குரிய சகோதரர்களே, அது நம்ம கரத்தில் இருக்குது, நம்முடைய கீழ்ப்படிதல் இருக்குது. கிறிஸ்து அவர் ஜீவனை கொடுத்து நமக்கு உயிர்த்தெழ வச்சுட்டாங்க. ஆனால் நான் ஜீவனை பெற்றுக்கொள்ளும்னா நம்முடைய கீழ்ப்படிதல் மூலமாக தான் நம்ம என்ன செய்யணும், அந்த ஆவிக்குரிய ஜீவியை நம்ம அடைய முடியும். அதுதான் நம்ம பார்க்குறோம் அன்புக்குறிகளை. அப்போது ஒரு கன்சால்டேட் பண்ணிடலாம். இப்போ கிளியராக 3 வகையான உயிர்த்தெழுதல் இருக்குது. ஒன்று என்ன சொல்லி பார்த்தோம், முதலாம் உயிர்த்தெழுதல், ரெண்டாவது மேன்மையான உயிர்த்தெழுதல், மூன்றாவது விஷயம் அதில் ஸ்பெஷல் கேட்டகரைஸாக முதல்ல வந்திருக்கிறது நம்ம தான் தேவனுடைய திட்டத்தில்ங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை இப்போ என்ன பார்க்கலான்னா, 3 வகையான உயிர்த்தெழுதல் பார்த்தோமா. அப்படின்னா எதெல்லாம் இப்போ யாரெல்லாம் பார்த்தோம், முதல்ல ஒரு 3 வகை உயிர்த்தெழுதலில் அடையாளம் பார்த்தோம். யாரெல்லாம் எடுத்துக்கிட்டோம், நம்ம 3 பேர் எடுத்துக்கிறோம். இப்போ ஆண்டவர் இப்போ பைபிளில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு சின்ன விஷயமும் நமக்கு லெசன் இருக்குமா இருக்காதா பாருங்கள். ஆண்டவர் கூடரை குணமாக்குனாங்க, அப்புறம் ஒரு முடவனை எதிர்த்து நடக்க வைக்கிறாங்க, குஷ்டரோகிகளை குணமாக்கியிருக்காங்க, நிறைய அற்புதங்கள் செய்கிறாங்க. அப்படிதானா? இதெல்லாம் எதுக்கு செய்தாங்க, ராஜ்யத்தில் நடக்க போகிற அநேக மாறுதலுக்கு, மனம் திரும்புதலுக்கு இது எப்படி இருக்குது, ஒரு முன்னாடி. இப்படித்தான் நான் அதுக்கான ஒரு டெமோ ப்ராசஸ் தான் என்னதுன்னா அவர் வந்திருக்கும் போது செய்த காரியம் அன்புக்குரிய சகோதரர்களே. இப்போ முதல் சம்பவத்துக்குள்ளே போகலாம். முதல் சம்பவம் என்னதுன்னா,
எவீர் எவீர் என்பவருடைய அந்த காரியத்தில் இது எங்கே இருக்குது? லூக்கா 8வது அதிகாரம் 41 42 படிங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய எவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால். ஒரு நிமிஷம் பாருங்க, ஜெப தெளிவா இப்போ சொல்லிக்கலாம், ஜெப ஆலயத்தில் உள்ள ஒருத்தருடையன்னு சொல்லிக்கலாம்ல. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, ஜெப ஆலய தலைவனாகிய பேர் சொல்லணுமா? வெறும் ஜெப ஆலய தலைவர்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. இங்கே ஒரு பேரையும் சொல்கிற. அப்போ ஆண்டவன் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன இருக்குது? ஒரு அர்த்தம் இருக்கா? அந்த எவீருங்கிற பேருக்கு கூட ஒரு மீனிங் இருக்குது. எவீர் என்னும் பேருள்ள ஒருவன் எப்படி பேர், இப்போ பேர் இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, அடுத்த 12 வயது. ஏன் வயசை சொல்லணுமா? அந்த ஸ்திரீ அந்த அந்த குழந்தைக்கு எத்தனை வயசா? 12 வயது. அடுத்தால இது சொல்லுமா? இயேசு கிறிஸ்துவோட பாதத்தில் விழுந்து சொல்லணுமா? சொல்கிறார். ஒவ்வொரு சின்ன சின்ன பாயிண்ட்டையும் நோட் பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்துவோட பாதத்தில் விழுந்து. அவங்க எப்படிப்பட்டவங்க? 12 வயசுள்ள ஒரு ஸ்திரீ. ஏன் ஜென்னா இருக்கக்கூடாதா? ஏன் ஸ்திரீ அங்கே மெயினாக பாருங்கள். அடுத்த 42வது வசனம் பாருங்கள். தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். தம் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள், அவர் போகும்போது திரளான ஜனங்கள் இருக்காங்க, அவரை நெருங்கினார்கள். அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது 49. அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். ஒருத்தர் வந்து அவருடைய ஊழியக்காரர் ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து மரித்து போயிட்டாங்க, அந்த சிறுமி மறைச்சிட்டாங்க, அதனால போதகரை வருத்தப்படாண்டா, அவர் வராண்டா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லாச்சும் நம்ம என்ன செய்வோம்? எப்பாடா பிரச்சனை முடிஞ்சு அப்படி போயிடுவோம். ஆண்டவர் அப்படி சொல்லலை. அவங்க மறித்துட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு வகையில் நோயாக இருந்திருக்கணும், ஏதோ ஒரு காரியம் இருந்திருக்கும், மறித்து போயிட்டாங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆனாலும் ஆண்டவர் அங்கே போகிறார் பாருங்க. அடுத்த வசனம் 50. இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். பார்த்தீங்களா? அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். அப்புறம் 8:51. அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வர ஒட்டாமல். பார்த்தீங்களா? இங்கே யாரெல்லாம் இருந்திருக்காங்க ஆண்டவரோட அந்த அற்புதம் செய்யும்போது? பேதுரு, யாக்கோபு, யோவான். அப்புறம் யாரு? அவங்களுடைய இவங்களுக்கு மட்டும்தான் உள்ளே என்ன நடந்ததுன்னே தெரியும். அன்புக்குரியவர்களே, அடுத்தபடிங்க லூக்கா 8:52. எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். ஒரு வேர்ட் சொல்ல, அவர் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறார் அப்படி சொல்றாரு. அடுத்த வசனம் அவள் 8:53. அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரும் என்ன செய்திருக்கிறாங்க? அவரை பார்த்து நகைச்சிருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையிலேயே ஒருத்தர் இறந்த வீடு, நம்ம ஒரு செத்த வீடு இருக்குன்னு வைங்களா, அவர் சாகலையா உயிரோடு இருக்கிறான்னு சொன்னால் எல்லோரும் நகைப்பவா செய்வாங்க. இப்போ செத்துருக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரு திகிலில் வரும். என்னடா இது செத்து போனான்னு சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாப்புல, இங்கே வந்து அவர் சாகலை உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வரும்? ஒரு பயமும் திகிலும் வரும். ஆனால் இங்கெல்லாம் நகைச்சிருக்கிறாங்க. அப்படி நகைச்சிருக்காங்க என்ன அர்த்தம்? உண்மையிலே அவங்க என்ன செய்யலை, அந்த துக்க வீட்டில் வந்து அவங்க வந்து அதுக்கு வருத்தப்படலை. கேட்டிங்களா அன்புக்குரியவர்களே? இப்போ அடுத்த என்ன பார்க்குறோம்? அடுத்த வசனம் போவோம். 8:54. எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையை எழுந்திரு என்றார். பார்த்தீங்களா? இதில் ஒரு முக்கியமான சும்மா எழுந்திருன்னு சொல்லியிருக்கலாம்ல, ஆனால் என்ன கையை பிடித்து எழுந்திரு. இங்கே அந்த அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? பிள்ளைக்கு கையை பிடிச்சி எழுந்திரு. அப்படிங்க. அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். பாத்தீங்களா? அவள் எழுந்திருக்கிறாங்க. உடனே என்ன சொல்றாங்க? அவளுக்கு ஆகாரம் கொடுங்க, சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லுங்க. இதெல்லாம் பாயிண்ட்ஸ் மனசில் வச்சுக்கோங்க. இது ஆகாரம் கொடுக்க அவர் கட்டளையிட்டால். அடுத்த வசனம் படிங்க.
அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். பாருங்க, இதை வந்து ஏன் சொல்லணும் இப்படி? யாருக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, போய் வெளியில் சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை கூட சொல்லுறதா பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் என்னென்னலாம் பார்க்குறோம்? என்னெல்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஜெப ஆலய தலைவன் அவர் ஒரு யூதன். ஜெப ஆலய தலைவன் ஒரு யூதன். அவங்க வந்து ஒரு பெண் பிள்ளை, அவங்களுக்கு வயசு என்னது 12. ஒரு பையனாக இருந்திருக்கலாம் இந்த இடத்துல. ஆனால் பர்டிகுலராக பெண் பிள்ளை. இப்போ என்ன ஸ்திரீ, நம்ம பைபிள் டாமில் சொன்னால் என்னது ஸ்திரீ அல்லது குமாரத்தி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அப்போ அது மட்டும் இல்லை, இப்போ கூட்டுட்டு போனாங்கல்ல, கூட்டுட்டு போனது எத்தனை சீசல் கூட்டு போனாங்க? 3 பேர். அப்போ அடுத்தால பார்த்தீங்கன்னா, இப்போ யாருக்கும் உயிர்த்தெழுதல் என்ன சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. உயிர்த்தெழுதல் அந்த ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் கையை பிடிச்சி என்ன செய்கிறாங்க, எழுந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு அதுமில்ல, ஒருவருக்கும் இதை பற்றி என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா, உயிர்த்தெழுந்த உடனே என்ன சொல்கிறாங்க, சாப்பாடு கொடுங்க, சாப்பாடு கொடுங்க. இவ்வளவும் நம்ம பார்த்தோம்ல, இவ்வளவும் வச்சுட்டு இந்த உயிர்த்தெழுதல் எதுக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்க வாய்ப்பு இருக்குது? சபையா எதோ சொல்கிறீங்க சபைன்னு ஒரு பாயிண்டை பிடிச்சிட்டாங்க சிஸ்டர். ஒரு ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான் இது, ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒரு ஈஸி சப்ஜெக்ட். சரியா அன்புக்குரியவர்களே? பாருங்கள், சிஸ்டர் சொன்ன மாதிரி. சரி, இப்போது முதல்ல 1லேருந்து ஆரம்பிப்போம். இப்போது 12 வயது 12 வயது அப்படின்னா அதுக்கு எதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னா, பிரதர் சொன்ன மாதிரி சீசர் 12 பேர் எடுத்துக்குவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்துடைய கட்டளையின்படி 12 வயது ஆனப்பறம் தான் ஒருத்தர் எங்கே போகலாம், தேவாலயத்துக்கு போகலாம். தேவாலயத்தில் போய் அவர் வந்து ஏதாவது பண்ணலாம். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இப்போ 12 வயதில் தான் என்ன பண்ணாங்க, தேவாலயத்தில் போய் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க, எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்படி தானே பார்த்தீங்களா? அப்போ இது மாதிரி 12க்கு ஒரு சிறப்பு இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே. அது மட்டும் இல்லை, ஏன் பெண் அப்படின்னா சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னதா நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்களாம் நம்ம வள்ளியூர் சபையாரெலாம் ரொம்ப இப்போ வந்து ஆவியில் பலங்கொண்டு இருக்கிறீங்க, சத்தியத்தெல்லாம் ரொம்ப உள்வாங்கி. அப்போது ஸ்ரீ எதற்கு அடையாக இருக்குன்னா சபைக்கு அடையாமல் இருக்குது. ஏன் கைப்பிடிச்சு தூக்கணும்? வார்த்தையில் சொன்னாலும் எந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்லாமல் கையை பிடிச்சி ஏன் சொன்னால், கையை முதல்ல பிடிக்கிறது யாருக்கு கொடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு திருமணத்தில் தான் ஒரு மணவாளனுக்கு தான் கையை கொடுப்போம், அப்படி தானே? அப்போது நம்முடைய மணவாளன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கையை பிடிச்சிருக்கிறாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த எவீர்னா என்ன அர்த்தம்? காட்ஸ் என்லைட்டட் அப்படின்னு இருக்குது. தேவனுடைய வெளிச்சமாக இருக்கிறார். தேவனுடைய எவீர்னா தேவனுடைய வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இப்போ இவ்வளோத்தையும் பார்த்தாச்சு. இப்போ உயிர்த்தெழுதல், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு இவங்கெல்லாம் பங்குள்ளவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே? இப்போ ஒரு வருஷம் இந்த பெண் மரித்த நிலையில் இருக்கிறாங்க. இந்த பெண் எப்படி இருக்காங்க, அது எதை அடையாளப்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 1ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பார்த்தீங்களா? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்கள். நம்ம ஒரு நாள் எப்படி இருந்தோம், அக்கிரமங்களின் பாவத்தில் மரித்திருந்தோம். நம்ம எப்படி எப்போ பெற்றிருக்கோம், உயிர் பெற்றிருக்கிறோம். எப்போ உயிர் பெற்றோம்? பேப்டிசத்தில் மரணத்திலேருந்து நினைச்சிருக்கோம், நம்ம உயிர் பெற்றிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பார்த்தீங்களா? இப்போ அடுத்த நம்ம என்ன பார்க்குறோம், உயிர் தெழுந்த உடனே என்ன கொடுக்க சொல்லியிருக்காங்க, சாப்பாடு, நல்ல சத்தியங்கள், தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்படுதா? பார்த்தீங்களா? நிறைய சத்தியங்கள் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு தேவன் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பாருங்க. இந்த சத்தியங்கள்லாம் யார் நமக்கு கொடுத்தாங்க? நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து கொடுத்தாங்க, உண்மைதான்.
இருந்தாலும் நம்ம எந்த சபையின் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா 7ஆம் சபையின் காலத்தில். அப்போ 7ஆம் சபையின் காலத்தில் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன், அந்த நட்சத்திரம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய அன்பு சகோதரர் 7ஆம் சபையின் தூதன் நம்ம ரசல் பிரதர். அவங்களுடைய வெளிச்சத்தை தான் இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் தியானிக்கிறோம். பாருங்கள், அடிப்படை உபதேசம் எடுத்துக்கிடுங்க. பேசிக் சப்ஜெக்ட்டுங்கிற அந்த ஒரு 50 சப்ஜெக்ட் நமக்கு தெரிஞ்சுக்கலன்னா நம்ம விசுவாசம் பைபிளில் இதுதான் விசுவாசம் நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ ரசல் பிரதர் மூலமாக தேவன் பாருங்கள் எத்தனை வால்யூம்ஸ், 6 வால்யூம்ஸு ரீப்ரிண்ட் ஆர்டிக்கல் படிச்சே முடியாது, அவ்வளோ புத்தகங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம படித்து முடிக்கணும்ல அடுத்த 4 புத்தகம் வந்துடுது. எதை படிக்கனே தெரியல. இன்றைக்கி அந்த காலப்பகுதியில் அவ்வளோ வெளிச்சம். இன்றைக்கி நம்ம தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நம்மளால் பண்ண மாட்டுக்கிறோம். உலக வேலைகளில் பழுகளில் நம்ம சிக்குன்னு இருக்கிறோம் இன்றைக்கி அன்புக்குரியவர்களே. பாருங்கள், இப்போ இதை தான் பாருங்கள், ஒரு வசனம் படிப்போம். மத்தேயு 24:45 வசனம். மத்தேயு 24:45 வசனம். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன். உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவர். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். அன்புக்குரிய சோரர்களே, அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம அன்பு சோரல் ரசல் பிரதர். அவருடைய வார்த்தைகளை தான் நம்ம இன்றைக்கி உட்கொண்டு இன்றைக்கி என்ன அவருடைய வெளிச்சம், அந்த சத்திய வெளிச்சம். வசனங்கிறது தேவனுடையது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அந்த வசனத்திற்கு விளக்கம் தெரியாமல், அதோடைய அர்த்தம் தெரியாமல், அது உள்ளே கோர்வைப்படுத்த தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் நினச்சிட்டோம். அந்த வசனத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம். அதில் இது வசனத்திற்கான விளக்க சத்தியம் இதுதான் அப்படிங்கிறத ரசல் பிரதர் தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அதை தான் சாப்பிட்ருக்கோம். வெளிப்படுத்தல் 3:20 படிங்க பைபிளில். வெளிப்படுத்துதல் 3:20 வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடனே போஜனம் பண்ணுவான். பார்த்தீங்களா? அப்படின்னா ஒருத்தர் தன்னுடைய இருதய கதவை திறந்து கொடுக்கும்போது கிறிஸ்து வந்து போஜனம் பண்ணுறார். இன்னைக்கு பெரிய போஜன விருந்து நமக்குள்ளே போயிட்டு இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே. இப்போ இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னால் என்ன, ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க? இப்போ நீங்கள் எவ்வளோ சத்தியத்தை போய் சொன்னாலும் யார் என்ன செய்ய மாட்டாங்க. பைபிள் வச்சிருக்கிற நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள் நீங்கள் பாருங்கள், எத்தனை பேருக்குனாலும் நீங்கள் சொல்லி பாருங்கள், யாரும் இந்த சத்தியத்தை என்ன செய்ய மாட்டாங்க, விரும்பவே மாட்டாங்க. இது கடினமான, ஒருவேளை ஏற்றுக்கொண்டால் கூட என்னமா சொல்லுவாங்க, இது கடினமான உபதேசம், எனக்கு முடியாதுன்றுவாங்க. அப்படி தான். இல்லைன்னா நம்மளை என்ன சொல்லுவாங்க, இது ஒரு கள்ள உபதேசம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அதனால தான் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாங்க, மத்தேயு 13:9 படிங்க. காது உள்ளவன் கேட்கக்கூடாது. அந்த சத்தியத்தை கேட்கிற காது உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், இந்த சத்தியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அன்புக்குரியவர் சொல்லுங்க. ஏன்னா அதனால தான் நம்ம ஆண்டவர் சொல்கிறாங்க, பன்றிகள் முன்னால் என்ன செய்யக்கூடாது, முத்துக்களை போடக்கூடாது. யார் லிசன் பண்ணுறாங்க வேத வசனக்கு, அவங்கள கூர்ந்து கவனித்து அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சத்தியத்தை கொடுக்கணும். அன்புக்குரியவர்களே, எல்லாட்டும் போய் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை அவங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே பாருங்கள், படிப்போம், ஒரு வசனம் படிப்போம். கலாத்தியர் 6:14 வசனம். கலாத்தியர் 6:14 வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிறையில் அறையுண்டிருக்கிறேன். பாத்தீங்களா, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறேன். இது 2 விஷயத்த சொல்கிறாங்க. எப்படி இதை புரிஞ்சுக்கொள்வது? எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? திருச்சபையின் பிள்ளைகளுக்கே உரித்தான ஒரு வசனம் இது. பாருங்க, உலகத்தால் பாடுகள் வரும். உலகம் வசனம் இருக்குது. ஓகே, இதை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்புக்குள்ளே உலகம் உடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்னை எந்த சூழ்நிலையும் பண்ணாது. நான் ஃபஸ்ட்டு பாயிண்டில்
அவரால் உலகம் எனக்கு சிலையில் அறையப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்து ஏற்கனவே வெற்றி சிறந்ததுனால நான் அந்த வழிகள் நிற்கிறதுனால இந்த உலகத்தினுடைய எந்த காரியங்களும் அந்த உபதேசத்தில் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, எந்த காரியங்களும் என்ன பண்ணாது, ஒன்றும் செய்யாது, எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணாது. ஆனால் நான் உலகத்துக்கு எப்படி நான் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு செத்தவன் போல் இருக்கணும். உலகத்துக்கு எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணாது. ஆனால் உலகத்தில் உள்ளவங்க என்ன படுத்துவாங்க, நிறைய பிரச்சனைப்படுத்துவாங்க. ஆனால் நான் எப்படி இருக்கணும், செத்தவங்க அப்படியா சரி ஓகே போங்க அப்படின்ட்டு எந்த பதில் பேசாமலும் வையாமலும் நான் எப்படி இருக்கணும், அதுதான் கிறிஸ்தவ ஜீவம். சிலுவையில் நான் அறையப்பட்டேன்ங்கிறதுக்கான அடையாளம் அன்புக்குரிய சகோதரர்களே என்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அதனால தான் யோவான் 5:29 அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடைக்கும்படிக்கு எழுந்திருக்கிறவர்களாயும் அப்படின்னா இப்போந்தான் நம்ம சொல்ல முடியும், இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படிக்கா நான் கிறிஸ்துக்குள்ளே உயிர் தெழுந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு நிச்சயத்தை சொல்ல முடியும் நம்மளால். அன்புக்குரியவர்களே பார்த்தீங்களா, அடுத்தபடியாக கையை பிடித்துங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன் பார்த்தோம், அது ஒரு உடன்படிக்கை. நம்ம கிறிஸ்துவோட உடன்படிக்கை செய்திருக்கிறோம். இப்போ ஒரு நிச்சயதார்த்த நிகழ்ச்சி நமக்குள்ளே நடந்திருக்கு பார்த்தீங்களா, ஒரு உடன்படிக்கையில் நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கிறோம். கல்யாணம் எப்போ நடக்கும், மகிமையில் அவரோடு நம்ம ஒரு பெரிய விருந்து, அது மகிமையில் நம்ம அவரோடு நம்ம போய் சேரும்போது காணிக்கிறோம் அப்படின்லாம். இப்போ இங்கே 3 பேர் வந்திருக்கிறாங்க, பேதுரு, யோவான், யாக்கோபு. இந்த 3 பேர் எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 3 நிலைகளுக்குள்ளே கடந்து போகிறோம். அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையை காத்து கொள்கிற 3 நிலைகளுக்குள்ளே கடந்து செல்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கான ஒரு காரியத்தை நிழலாக தேவன் அந்த ஒரு உயிர்த்தெழுதலுக்கு சம்பவமை அங்கே பழைய நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாட்களில் வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 2வது அடுத்த உயிர்த்தெழுதல் எதை பார்த்தோம், இது எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இது நாயின்ற ஒரு ஊருக்கு ஆண்டவருடைய அந்த காரியத்தில் போகும்போது நடந்த ஒரு சம்பவம். அன்புக்குரியவர்களே பாருங்கள், படிங்க. 2வது சம்பவம் லூக்கா 17வது அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய். மறுநாளிலேன்னு சொல்லிட்டான்னா நம்ம என்ன எதை பற்றி தான் யோசிக்கணும், கிங்டம், ராஜ்யம். மறுநாள் அப்படி சொல்லிட்டாலே என்னதான், ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது. அடுத்தால பார்த்தீங்கன்னா இங்கே நாயின், அது ஒரு ஊர் பாருங்க, ஒரு பேர், அந்த பேருக்கு கூட என்ன இருக்கும், ஏதோ ஒரு அர்த்தத்தை தேவன் வச்சுருப்பாங்க பாருங்க. யார் கூட போயிருக்காங்கன்னா சீஷர்கள் கூட போயிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் ஊரின் வாசலில் தான் இருக்கிறாங்க, உள்ளே போல, ஊருக்கு உள்ளே போகலை. அன்புக்குரிய சகோதரர்களே படிங்க, அடுத்த 12ஆம் வசனம் படிங்க. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் பாருங்க. ஆம், அந்த தாய்க்கு இவங்க ஒரே மகன் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியும். ஏன்னா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் யாரு? கிறிஸ்து. அவர் பரிபூர்ண மனிதர். அடுத்தது அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். அவன் கைம்பெண்ணாரு, ஒரு விதவை. ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கொஞ்சம் பேர் அந்த ஊராரும் அவரோடு வந்திருக்கிறாங்க. அப்போ அடுத்த படிங்க 7:13, லூக்கா 7:13-14-15. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி கர்த்தர் அவர் மேல் மனதுருகி. அடுத்த படிங்க. அல்லாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். பாத்தீங்களா, இங்க கிட்ட வந்து என்ன செய்யிருக்காங்க, பாடையை தொட்டார். அங்க என்ன செய்தாங்க, கையை பிடித்து இங்க பாடையை தொட்டாங்க. அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். மரித்தவன் உயிர்த்து எழுந்து நினைச்சிருக்கானா, பேச தொடங்கினான். என்ன பேசினான்னு தெரியாது, ஆனா மரித்தவன் உயிர்த்து எழுந்து நினைச்சிருக்காரு, பேச தொடங்கினாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்க, இந்த உயிர்த்தெழுதல் எதற்கு ஒரு அடையாளமாக நிழலா இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்,
ஆமாம். இப்போ பிரதர் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது இஸ்ரேல் ஜனங்கள், அதாவது முற்பிதாக்களோட அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரிதான் அன்புக்குரிய அவர்களே. இப்போ யாரை பார்த்து மனதுருனாங்க ஆண்டவர்? இங்கே யாரை பார்த்து மனது உருகுனாங்கன்னு கேட்குறேன். அந்த விதவை, அந்த தாயார், அந்த அம்மாவை பார்த்து மனது உருகுனாங்க. ஆக்சுவலாக உண்மையில யாரை பார்த்து மனது உருகணும்? இப்போ ஒரு வாலிபன் செத்து போயிட்டார், ஒரு ஆக்சிடெண்ட்டாக செத்து போயிட்டார். நம்ம அவங்க தாயார் கதறி எழுதுனாங்கன்னா அந்த தாயாரை பார்த்தியா இந்த அம்மா எப்படி எழுதுறாங்கன்னா சொல்லுவோம். பாருங்கள், என்ன ஒரு வாலிப வயசில் செத்து போயிட்டார் அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் இங்கே அப்படி சொல்லலை. அந்த தாயாரை பார்த்து தான் தாயார் மேலே மனது உருகி அப்படிங்கிறது. அதனால தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த தாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் பைபிளில் எங்கேயாவது நம்ம படிச்சிருக்கிறோமா? எங்கேயாவது இதுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? ஓகே, அது ஒரு பாயிண்ட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா நான் பைபிளில் என்ன நமக்கு கொடுத்துருக்கோ நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணி அதை தான் நீங்கள் சொல்லணும். அதுக்கெல்லாம் வரணும். நீங்கள் பாருங்கள், அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாத்துக்கு 2 மனைவிகள் அப்படின்னு ஒரு பாயிண்டை சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்போ அதில் ஒரு மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாராள், ஒரு பேர் ஆகார். இதுக்கு அப்போ ஆகாருங்கிறவங்களுக்கு ஒரு தாய் இருக்காங்களாம், சாராளுக்கு ஒரு விஷயம். ரெண்டையும் பண்ணுறாங்க பாருங்கள். 2 குழந்தைகள் இருக்குது. அந்த 2 குழந்தைகளுக்கும் ஒரு தாய் இருக்காங்க. அந்த 2 தாய்க்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, ஞான அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பாருங்கள், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22-23. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல், ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதி இருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். அடுத்த வசனம் படிங்க. கலாத்தியர் 4:24-25. இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அப்ப அந்த தாய் சீனாய் மலையில் அப்ப இந்த சீனாய் மலையில் உண்டானது என்னது? நியாயப்பிரமாணத்துக்கு கீழே யார் இருக்கிறா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இப்ப தாய் யாரு? நியாயப்பிரமாணம். அப்ப இந்த நியாயப்பிரமாணம் தாய் மாதிரி. இந்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுறதுனால அவங்க எதுக்குள்ள வரல? ஜீவனுக்குள்ள வரல. யார் அவங்களுக்கு தாய்? இப்போ நியாயப்பிரமாணம். பார்த்தீங்களா? அப்போ இந்த நியாயப்பிரமாணம் கீழே தான் அவங்க வராங்க. அதே சுவாதீன பிரமாணம் யாரு? அவங்க யாரு? அன்பின் பிரமாணத்துக்கு கீழே வர்றது யாரு? நம்ம சபை. பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே, இவங்க சுவாதீன பிரமாணத்து மேலான எருசலேம். அவங்க யாரு? அந்த ஆகார் இப்பொழுதுக்கு எருசலேமுக்கு சரி, அவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாள். அவங்க பிள்ளைகள் யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். அந்த தாய் யாரு? நியாயப்பிரமாணத்துக்கோடு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இதை தான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26 கலாத்தியர் 31 படிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல், மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நாம் எல்லாருக்கும் தாயானவள். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாய் இராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய். இஸ்ரேல் ஜனங்கள் ஒட்டு மொத்தமா என்ன ஆயிட்டாங்க? யாருக்கு? ஒரு தாயாருக்கு என்ன செய்யிட்டாங்க? அடிமைகள் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அன்புக்குள்ள. அது எப்படி அடிமையாகி ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிட்டாங்கன்னா மரண நிலைக்கு, பாடையில் போகத்தக்கதாக மரண நிலைக்கு போயிட்டாங்க. யாருமே தேவனை அறியாதபடிக்கு தேவனை விட்டு என்ன செய்யிட்டாங்க? தூரமாக போயிட்டாங்க. பார்த்தீங்களா? அந்த தாயாரை பற்றி, ஒரு விதவை நிலையில் இருக்கிற அந்த தாயாரை பற்றி ஏசாயா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுது பாருங்க. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 50:1. சரி, ஏசாயா 50ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது. நான் உங்கள் தாயை யாரு? அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வந்தீங்கல்ல, அந்த கட்டளைகளை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுதல் சீட்டு. அவளுக்கு கொடுத்த தள்ளுதல் சீட்டுனா எதை நம்ம அவர் சொல்றாரு? தள்ளுதல் சீட்டு எது? அது நீ
ப்ராமிசஸ். அவங்களுக்கு தேவன் என்ன கொடுத்துருந்தாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிறைய ப்ராமிசஸ் கொடுத்துருந்தாரு, வாக்கு தத்தங்கள் கொடுத்துருந்தாரு. ஆனால் அந்த வாக்கு தத்தங்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க வேண தள்ளிட்டாங்க. அதனால் அந்த தாய் எப்படி போய் அந்த தாயும் தள்ளிட்டாங்க. ஏன்னா இது தாய் இந்த அவங்க பாடையில் போகிற அளவுக்கு நியாயபரமான அந்த நியாயபரமான தாய் வருத்தத்தில் இருக்கிறாங்க. என்னது வருத்தப்படுறாங்க, ரொம்ப துக்கித்து இருக்கிறாங்க. எது, இனிமேல் இந்த குழந்தை ஜீவன் பெறுமான்னு தெரியாத இடத்துல துக்கத்தில் இருக்கிறாங்க. பாருங்கள், இதை தான் இன்னொரு விஷயத்தில் சேபா நாட்டு ராஜஸ்திரி இருக்காங்கல்ல, நம்ம சாலமோனை பார்க்க வரும்போது எல்லாத்தையும் தேவனுடைய மகிமையை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா, இஸ்ரவேல் தேவன் உங்களை கடைசி வர என்ன செய்வாங்க, உங்களை பாதுகாத்து கொள்ளுவாங்க, கைவிடவே மாட்டாங்க அப்படின்ட்டு யார்கிட்ட பேசிட்டு போனாப்புல, சாலமோன்ட்ட. இன்னும் பாருங்க, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் அவர் தன்னுடைய பையனை என்ன செய்தாங்க, மறிக்க கொடுத்ததுனால என்ன நடந்துச்சு, அவருக்கு ஒரு பிளஸிங் கொடுக்கப்பட்டுச்சு. என்ன பிளஸிங் கொடுத்தாங்க, வானத்து நட்சத்திரங்கள் கடற்கரை மனைங்கிற பிளஸிங் யாருக்கு வந்துச்சு, அவங்க வானத்து நட்சத்திரங்களை தான் ஆக முடியாது, என்ன வந்துடலாம், கடற்கரை மணலாக வந்துடலாம். அதனால தான் பார்க்குவோம், வாலிபர் விசுவாச வீரர்கள் பட்டியலத்தில் இருக்காங்கல்ல, இவங்க வாலிபர் போல் எழுந்திரிச்சு வர போகிறாங்கன்னு வர நாட்களில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது எங்கே நடந்துச்சு, எந்த ஊரில் நடந்துச்சு, நாயின். எந்த ஊரில் நடந்துச்சு, நாயின். நாயின்னா என்ன அர்த்தம், டெக்கரேட்டிவ் ரெட் கார்பெட். ஆமாம், ஸோ இது இப்படி கூட எடுத்துக்கலாம், ஜோடிக்கப்பட்ட சொற்பு. சரி, சிவப்பு கம்பள வரவேற்பு. என்னது, சிவப்பு கம்பள வரவேற்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, சிவப்பு கம்பள வரவேற்பு போட்டு வரவேற்க போகிறாங்க. யார், இப்போ மரண நிலையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படி இருக்கிறவங்கள. எப்படி, மத்தேயு 23:29 கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும். அப்போ என்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரை நீங்கள் சோத்தரிக்கப்பட்டவங்க, நீங்கள் தான் எங்கள் ரட்சகர், எங்களுடைய மீட்பர் அப்படி சொல்லிட்டாங்கன்னா யார் வந்துருவா, யார் பாடையை தொற்றுவா, இயேசு கிறிஸ்து பாடையை தொற்றுவார். அவங்க உயிர்த்தெழுந்துவாங்க. முதலாவது அப்படி உயிர்த்தெழுந்து வரப்போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா முற்பிதாக்கள். முற்பிதாக்கள் வந்து உயிர்த்தெழுந்து வந்து என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து யாருன்னு இஸ்ரேல் ஜனங்க என்ன செய்வாங்க, போதிப்பாங்க. போதிச்சு அவங்க மறுபடியும் என்ன செய்வாங்க, ஜீவனுக்குள்ளே வரதுக்கான வேலை அங்கே ப்ராசஸ் போயிட்டுருக்கும். இப்போ பாடையை தொடுகிறது. இப்போ ஆக்சுவலாக இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலை ஒட்டுமொத்தமாக முடிஞ்சு போகிற நிலை, அவங்க கண்டிஷன் வந்து தேராத நிலை. அப்போ தான் பாடையை தொடுவார். அந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அன்புக்குரியவர்களே, அவர் பாடையை தொட்டாச்சுன்னா என்ன ஆயிரும், அவங்க ஜீவனுக்குள்ளே வந்துடுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் பார்க்குறோம். ரோமர் 11வது அதிகாரம், ரோமர் 11வது அதிகாரம் 25வது வசனம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். பார்த்தீங்களா, அப்படின்னா எது வரைக்கும் அவங்க வந்து வரமாட்டாங்க உள்ளன்னா, சபை நிறைவேறணும். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம நிறைவேறின போகிறதான் அவங்களுக்கு. அப்போ எவ்வளோ பெரிய நம்ம கிருபையில் இருக்கிறோம். தேவன் இந்த வாய்ப்பை யாருக்கு கொடுக்கல, அந்த இருதயத்தை கடினமாக வச்சுட்டே இருக்கிறாங்க. எதுக்கு, நம்மெல்லாம் எப்படியாவது பாஸ் ஆகி சபையாக நிறையாகி போயிடுவோங்கிற தேவனுடைய எதிர்பார்ப்பு இன்னும் இருந்துட்டு இருக்கு. பார்த்தீங்களா, பாருங்கள், ரோமர் 1வது அதிகாரம் 26வது வசனம் படிங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளி விட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே, இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். 26வது வசனம், இந்த பிரகாரம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, பார்த்தீங்களா, அப்போ ஏன் அழாதேன்னு சொன்னாங்க, ஏன் அழாதேன்னு சொன்னாங்க, ஏன்னா அவங்களால அந்த நியாயப்பிரமாணத்தை என்ன செய்ய முடியல, கடைபிடிக்க முடியல. அதனால தான் நீ அழாத அப்படி சொல்கிறாங்க. பாருங்கள், பைபிள் படிங்க, கொலாசியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். இப்போ நம்மகிட்ட வந்து யாராவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீங்கள் மட்டும் என்ன ஒரு ஓய்வு நாள் அனுசரிக்க மாட்டேங்கிங்க, நீங்கள் வந்து உபவாசிக்க மாட்டேங்கிங்க, நீங்கள் தசம பாகம் கொடுக்க மாட்டேங்கிங்க, இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. இவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய வசனம் இதுதான். பைபிள் படிங்க.
கொலோசையர் 2:16 14 நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில பேசும்போது நமக்கு எதிரடையாகவும் படிங்க, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, நமக்கு எதிராக இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக இதான் இருந்துச்சு, அந்த நியாயப்பிரமாணம் இருந்து அதை கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, அதை எங்க அடிச்சிட்டாங்க? சிலுவையில ஆணி அடிச்சாங்க. யாரு? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. போதும் அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படின்னா நியாயப்பிரமாணம் சிலுவையில அடிச்சு முடிச்சாச்சு. இனிமேல் யாராவது இது ஓய்வு நாள் அனுசரிக்கலையா இது கேட்டாங்கன்னா அவங்க எங்க இருக்காங்க? நியாயப்பிரமாண கட்டளைகள் இருந்து இயேசு கிறிஸ்து இன்னும் வரலைங்கிறத சொல்லி மறுதளிச்சிட்டு இருக்காங்கங்கிறது தான் உண்மை. அன்புக்குரியவர்களே பாருங்க, இப்போ படிப்போம். வெளிப்படுத்துதல் 1:18. வெளிப்படுத்துதல் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல். அது என்ன? மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல். மரணம் பாதாளம் என்ன அப்படின்னா, மரண நிலை இருந்த நம்மளை என்ன செஞ்சிட்டாங்க? இன்னைக்கு கிறிஸ்து இன்னைக்கு உயிர்த்தெழ வச்சிருக்கிறாங்க. யாரும் உயிர்த்தெழுந்து வந்துருவாங்க, இஸ்ரேல் ஜனங்களும் உயிர்த்தெழுந்து வந்துருவாங்க. ஆனால் பாதாளத்தில் இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா உலக ஜனங்கள். அவங்களுக்கு அவங்க டைம் வரும்போது அந்த கீயை கொடுத்து என்ன செய்வார்? அவங்கள எழுப்புவாங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே பார்க்குறோம். பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லை அன்புக்குரியவர்களே, பாருங்க எவ்வளவு கிருபை ஆண்டவர் தேவன் திட்டமிடும் போதே அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேலே எவ்வளோ கிருபையாக இருந்திருக்காங்க. இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க போகிறதே யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த உலகத்திலேருந்து உலகத்தை ஆசீர்வதிக்க போகிறதே யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த முற்பிதாக்கள் தான். இந்த 2ஆம் உயிர்த்தெழுதலுக்கு என்ன உயிர்த்தெழுதல்? இது மேன்மையான உயிர்த்தெழுதலுக்கு உரியவங்க தான். பாருங்கள், இந்த உலகத்தை டிசைன் பண்ணும்போதே தேவன் எப்படி திரும்ப டிசைன் பண்ணியிருக்கிறாரா? இஸ்ரேல் ஜனங்களை கணக்கிட்டு எத்தனை இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்களோ அந்த தொகையின் அடிப்படையில் தான் அவங்கக்கிட்ட ஒரு காரியத்தை வச்சு தான் அந்த உலகத்தை டிசைன் பண்ணும்போது எத்தனை மனுஷங்க இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணதே யாரை மையமாக வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்களா? இஸ்ரேல் ஜனங்களை வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. வசனம் இருக்குது பாருங்கள், உபாகமம் 32:8. உபாகமம் 32:8. உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய், இஸ்ரேல் ஜனங்களுடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். சகல ஜனங்களின் எல்லைகளையும் திட்டம் பண்ணினாராம். அது எப்படி அப்படின்னா, தேவன் டிசைன் பண்ணிக்கிறா இத்தனை இஸ்ரேல் ஜனங்கள் வருவாங்க, அவங்கள டாஸ்க் பண்ணி தான் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் இணைச்சிருக்காரு, டிசைன் பண்ணியிருக்கிறார். பாருங்கள், அப்போ அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலில் வரக்கூடியவங்க எல்லாருமே உயிர்த்தெழுந்து வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்ல பியூட்டிஃபுல் என்ன தெரியுமாங்க? பாருங்கள் சகோதரர்களே, அவங்க ஆனால் இந்த மேன்மையான உயிர்த்தெழுதலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டுருக்குறாங்க. தெரியுமா உங்களுக்கு? இந்த மேன்மையான இல்லை, அதாவது இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு வரணும்னு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. தானியல் இருக்கார் பார்த்தீங்களா? தானியல் எல்லாத்தையும் தேவன் தானியலுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இயேசு கிறிஸ்துடைய வருகையை கொடுத்து தானியலுக்கு தான் சொல்கிறாரு. சொன்ன உடனே தானியலுக்கு புரிஞ்சிட்டு நம்ம இந்த காரியத்தை கொடுத்து தான் தியானிச்சுட்டு இருக்கிறோம், ஆனால் இது நமக்கு என்னவோ மறைவாக இருக்குதுன்னு தேவன்கிட்ட போய் கேட்குறாரு. கேட்டார்ல, படிங்க. தானியல் 12:4. தானியேல் 12:4. தானியேல் ஆகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். அங்கே இங்கு ஓடி ஆராய்ஞ்சு நம்ம அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஓடுறோம். அது தேவன் நம்ம மேல வச்ச கிருபை. இப்ப படிங்க, 8:9 படிங்க. தானியேல் 12:8-9. தானியேல் 12:8 முதல். இப்ப தானியேல் தேவன்கிட்ட போய் நிற்கிறாரு. நான் அதை கேட்டும்
அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே, போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைத்திருந்தாரு. அப்படின்னா தானியேல் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கிறாரு. என்ன பட்டிருக்காரு? அந்த காலத்தையும் அதோடைய காரியங்களும் குறித்து தியானிக்கொண்டு தானியேல் ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. இதை 1 பேதுருல 1ஆவது அதிகாரம் 10, 11, 12 படிங்க. இதை மறுபடியும் பேதுரு அழகாட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்க. 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் பைபிளில் படிங்க. 10, 11, 12. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள். நம்ம இப்ப எல்லாம் தீர்க்க தரிசனமா எழுதி வச்சிருக்காங்கல்ல இப்ப பைபிள்ல. இத தீர்க்க தரிசனம் சொன்னாங்கல்ல, அந்த தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன்னறிவித்த போது, அந்த பாடுகளையும் அந்த மகிமை முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். அவங்க ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. ஆனா தேவன் அதை என்ன செய்யிருக்கிறாங்க? மறைபொருளா வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பிளஸிங் அவங்களுக்கு. நீ நம்ம தானியேல் போது யாராவது வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இருக்கோமா? நம்ம பழைய ஏற்பாட்டில் உள்ள முற்பிதாக்கள் யாரையாவது ஒருத்தர் நீங்கள் எடுத்து நம்மளோட கம்பேர் பண்ண முடியுமா? இன்னைக்கு யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. யோசேப்பு போல் நம்ம இருக்கிறோமா? யோசேப்பு தன் வாழ்நாளில் ஒரு தப்பு கூட செய்யாதவர். கிறிஸ்துவுக்கு அப்படியே நிழலாக இருக்கிறார். எந்த தவறும் செய்யாதவங்க உண்மையாக வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அதை 1ஆம் உயிர்த்தெழுந்த பங்கு இல்லை. நமக்கு அந்த வாய்ப்பை பாருங்க. ஆண்டவரோடு இருந்த காலத்தில் இருந்த யோவான் சாணன் கேட்குறாரு, ஆண்டவரே, நான் உங்களால் ஞானஸ்தானம் பெறணும்னு நினச்சேன், நீங்கள் எனக்கு ஞானஸ்தானம் கொடுன்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறாரு. பாருங்கள் எவ்வளோ ஒரு காரியம். யோவான் சாணனோட பெரிய தீர்க்க தரிசியில் ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. பார்த்தீங்களா? அப்படின்னா பாருங்கள், அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்குள்ளே இருக்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அன்புக்குரியவர்களே பாருங்கள், செப்பனியா 3ஆவது அதிகாரம் 10ஆம் வசனம் 19. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். யார் நொண்டியா இருந்திருக்காங்க? இஸ்ரேல் ஜனங்கள் நொண்டியா இருந்தாங்க, தள்ளுண்டப்பட்டவங்களா இருந்தாங்க. அவங்கள சேர்த்து கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும். இன்னும் ஒரு நாள் வரப்போகுது, அவங்களுக்கு வெட்கம் உண்டா. இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் வெறுக்கிறாங்களா? ஆனால் அவங்க வெட்கத்தை உண்டாக நிறைய தேசங்கள் இருக்காங்க. தேசங்களில் அவர்களுக்கு மகிழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக, புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங்கை உலகத்தில் தேவன் கொடுக்க போகிறாரு. அது சகரியா 8:23 படிங்க. சகரியா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்நாட்களில் பலவித பாசைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி. எல்லாரும் விரும்புவாங்க. என்னம்மா, யாராவது ஒரு யூதன் நம்ம நாட்டுக்கு வந்துட மாட்டாரா? வந்தாச்சுன்னா அந்த நாடு என்ன ஆகுமா? பயங்கரமாக செழிப்பாயிரும். அதுக்காக ஒரு யூதன் நம்ம நாட்டுக்கு வரமாட்டாங்களான்னு நினைச்சுவாங்களாம், ஏங்குவாங்களாம். அந்த மாதிரி தேவன் ஒரு பிளஸ்ஸிங்கை யாருக்கு வச்சுருக்காங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் யூதர்களுக்கு வச்சுருக்கிறாங்க. அவங்க மேன்மையான உயிர்த்தெழுதலில் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது 2வது ஒரு உயிர்த்தெழுதல். 3வது சடான் முடிச்சிடலாம். இது சின்ன பாட்டு தான். இது நம்முடைய லாசரோட உயிர்த்தெழுதல். இது கடைசியாக ஒன்று தான் இருக்குது. இது எதுக்கு நிழலாக இருக்கும்? அது உலக ஜனங்களுடைய உயிர்த்தெழுந்தலுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, படிங்க யோவான் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். பார்த்தீங்களா? இங்கே மரியாள் சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா எங்கள் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான். அடுத்தல படிங்க 11:21. மார்த்தாள் வராங்க. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் மார்த்தாள் இயேசுவின் இடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். என் சகோதரன் நீங்க இருந்திருந்தீங்கன்னா மரிச்சிருக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு
யோவான் 11:33 அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி. அது என்ன ஆவியில் கலங்கி? துயரப்படுவது நம்ம இது ஆவியிலே கலங்கி. அது என்னன்னு பார்க்கலாம். ஆவியில் கலங்கி. ஏன் ஆவியில கலங்கணும் அப்படிங்கிறத ஆவில் கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். எத்தனை பேர் இயேசு அவருடைய வாழ்நாள கண்ணீர் விட்டுருக்காரு தெரியுமா? 2 நேரமா? சரி, வேற ஏதாவது இருக்கா? சாய்ஸஸ் இருக்கா? ஆனால் சப்ஜெக்ட் கிடையாது. பிரதர் 3 நேரம் சொல்றாங்க. வேற 2 3 2 ஆனால் சொன்ன எத்தனை முறை கண்ணீர் விட்டாங்க ஆண்டவர் தன்னுடைய வாழ்நாளில் எத்தனை முறை கண்ணீர் விட்டாங்க. ஒன்று லாசருக்காக பார்த்துட்டோம். இன்னொரு எருசலேமுக்காக கண்ணீர் விட்டாங்க. 3வது தனக்காக அந்த அந்த தான் ரட்சிக்க வல்லவரை நோக்கி மிகுந்த கண்ணீரோடும் நம்மளோடும் வேண்டுதல் செய்தார். கண்ணீரோடு ஜெபம். அப்போ 3 இடத்துல கண்ணீர் விட்டுருக்காங்க. அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்கள், எங்கேயாவது ஆண்டவர் சிரிச்சிருக்காங்களா? ஜாலி அடிச்சிருப்பாங்களா? சான்ஸே கிடையாது. நம்ம எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சு எடுத்து ஜம்முன்னு சீரியஸாக தேவன் அந்த 3வது ஊழியத்தை அப்படியே பண்ணியிருப்பாங்க. அப்படி தானே? அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். ஒரு சிறு பிள்ளைலாம் வராங்க. அப்போ அவர் சிரிச்சிருப்பாரா? சிரிப்பார். கண்ணை தட்டியிருப்பார், சிரிச்சிருப்பார், தோளத்துக்கு வச்சுருப்பார். ஆனால் அந்த யதார்த்தத்திற்கு மிஞ்சி எந்த ஒரு காரியம் நம்மகிட்ட ஆண்டவர்கிட்ட வெளிப்பட்டுக்கா. இதே போல தான் தேவனுடைய பிள்ளைகள் ஊழிய பாதையில் இருக்கணும். சும்மா தேவையில்லாமல் சிரித்து கையை சிரிச்சுட்டு பேசிக்கிட்டு நோ, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்மளை மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படுறதான ஒரு காரியம். அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்கள், படிப்போம். அடுத்தால யோவான் 11:38-39. யோவான் 11:38 முதல். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள். இப்போ பாருங்க, இந்த கல்லை எடுத்து போடுங்கள்னு சொன்ன யார் எடுத்து போட்டிருப்பா? மார்த்தாலும் மரியாதை எடுத்து போட்டிருப்பாங்களா? அங்கே காவல் இருந்தாங்களா? அங்கே இருந்த யார்? புருஷர்கள் யாராவது சேர்ந்து ஊட்டியிருப்பாங்க, அப்படி தானே? அப்போ அங்கே யார்? அந்த புருஷர்கள் எடுத்து போட்டாங்க. அடுத்தால படிங்க. மரித்தவனுடைய சகோதரராகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாய். இப்பொழுது நாருமே 4 நாள் ஆகிப்போச்சு. அப்போ இந்த 4 நாள் எதற்கு அடையாளமாக இருக்குது? அப்போ அடுத்தால லாசரு எப்படி மரித்தார் அப்படின்னா வியாதிப்பட்டு மரித்தார். அப்படிதானா அன்புக்குரியவர்களே? வியாதிப்பட்டு மரித்தார். லாசரு வியாதிப்பட்டு மரித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தால படிங்க. யோவான் 11:40-41-42. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். அடுத்தது படிங்க. 43-44. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று. பாத்தீங்களா? இப்போ இங்க என்ன சொல்றாங்க? லாசருவே வெளியே வா. இங்கே அந்த முதல்ல அந்த ஸ்திரீ யார்? எவியருடைய குழந்தைக்கு அவங்க கையை பிடிச்சி எடுத்தாங்க. அடுத்தால அந்த ஒரு வாலிபனை இருக்கும்போது பாடையை தொட்டாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க? லாசருவே வெளியே வா. சத்தம் கொடுக்குறாங்க. சத்தம் கொடுத்தோன்னு அவர் என்ன செய்யணும்? வெளியில் எந்திரிச்சு வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். படிங்க. அடுத்தது. உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் கைகளும் கால்களும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகம் கூட என்ன இருக்கு? பிரேத சீலையால் கட்டப்பட்டிருக்குது. இயேசு அவர்களை நோக்கி, அப்புறம் ஒருவேளை அவர் கூப்பிடும் போது எப்படி உயிர் தெழுந்து வருவாரு? கையெல்லாம் கட்டிட்டுல இருக்குது. அது ஆவிக்குரியதை சொன்னேன். எப்படி கட்டப்பட்டிருந்தா எப்படி?
சரி, இப்போ அடுத்த காரியம் படித்து முடிச்சுங்க. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இயேசு தான் சொல்கிறார் கட்டவிழ்த்து. அப்போ கட்டவிழ்த்து விடுறதுக்கு யாரோ ஒருத்தர் அங்கே வரணும். கட்டவிழ்த்தா தான் அவங்க கட்டவிழ்க்க முடியும். இப்போ இங்கே பார்க்கணும், அவங்களோடு இருந்தவங்க யார்? மார்த்தாள், மரியாள். அடுத்தல நடந்த இடம் பெத்தானியா. அடுத்தல லாசர் வியாதியாய் இருந்து மரித்தான். அவருக்கு பேருக்கு லாசருக்கு அப்போ ஏதோ ஒரு மீனிங் இருக்கும்ல, லாசர். அப்போ செத்து 4 நாள் ஆயாச்சு, மரித்து என்னது 4 நாள் ஆயாச்சு. அடுத்த பாயிண்ட்டு 9 பாயிண்ட் இருக்குது. அடுத்தல 6வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சத்தம் போட்டு கூப்பிட்டோன்னா என்ன செய்கிறாரு? அவங்க வெளியிறாங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவியில் கலங்குறாங்க. கல்லை புரட்டுறதுக்கு ஒரு புரட்டி போடுறாங்க. அப்புறம் கட்டுண்டவர்கள் இந்த சீலே அப்படி வெளியில் வராரு. அதை கூட ஒருத்தர் கட்ட விழுக்கிறாங்க. மார்த்தாள், மரியாள், இவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ இது வந்து பொதுவான உயிர்த்தெழுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா எப்படி இதை சொல்லணும்ல? அதை கரெக்டாக இது பொதுவான உயிர்த்தெழுதல், உலக ஜனங்கள் தான் இது பொதுவான உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது எப்படி நம்ம புரிந்து கொள்வது? சரி, இப்போ நான் போயிடுவோம், நான் டைம் இல்லை, கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட் ஆகி போச்சுக்குள்ள இருக்குது. இப்போ பெத்தானியா அப்படின்னா என்ன மீனிங் தெரியும்? துன்பத்தின் வீடு. இந்த உலகம் இன்னைக்கு துன்பமாக இருக்கா சந்தோஷமாக இருக்கா? நீங்கள் யார்கிட்ட போய் நம்ம வேதமானவர்கிட்ட கேட்டாலும் நான் பிரச்சனை அப்படி யாராவது சந்தோஷமாக இருக்கமே எனக்கு தெரியல. அப்போது உலகத்தில் இவ்வளோ சத்தியத்தை உள்வாங்கினா நம்மவே இவ்வளவு கஷ்டத்துக்குள்ளே இருக்கனா உலகத்தில் உள்ள ஜனங்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நோய், வியாகுலம், பிரச்சனை, இது ஒரு துன்பத்தின் வீடு. உலகம் ஃபுல்லாகவே ஒரு துன்பத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். வியாதிப்பட்டு இருக்கிறான். அந்த வியாதி எதுக்கு அடையாளம் இருக்குன்னா, பாவ ஒரு நிலையில் இருக்கிறத பார்க்குறோம். அதனால் பாவத்தின் சம்பளமாகிய என்னது? மரணம் அப்படிங்கிற விஷயம் வந்து. லாசர்னா என்ன அர்த்தம்? உதவி, தேவனிடத்தில் உதவி பெறுதல். எங்கேயோ சப்ஜெக்ட் நல்லா கேட்டிருக்காங்க, பரவாயில்ல, நல்லா மறக்காமல் வச்சுருக்கீங்க. தேவனிடத்தில் உதவி பெறுதல். அப்போ தேவனிடத்தில் உதவி பெற்று தான் இவங்க என்ன செய்ய முடியும்? உயிர் தெழுந்து வர முடியும். 4 நாள் ஆயிட்டு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? 3 நாள் முடிஞ்சு 4வது நாளா? ஆதாம் மரணத்துக்குள்ளே போய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிரவேசித்து வர ஜீனியாலஜி படி 4126 வருஷம். 4126 வருஷம். அதுதான் இப்போ ஒரு கிறிஸ்துவுக்கு ஒரு நாள் 1000 வருஷம். அவங்க 4 நாள் முடிஞ்சு 5வது நாள் வந்து யாரை? உலகத்துக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு கூட அது ஒரு அடையாளமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இதுதான் கலாத்தியர் 4:5 பார்க்குறோம். காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தார். ஒரு காலம் நிறைவேறும் போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவர் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது 4 நாளுக்கு கூட இது ஒரு எக்ஸ்பிளேஷன் இருக்குது. சத்தம் மட்டும், இப்போ இங்கே சத்தம் மட்டும் தான் கொடுக்குறாரு. பிரேத குழியில் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் படிக்கிறோம்ல, யோவான் 5:8 அனைவரும் அவர் சொன்ன உடனே அவர் எந்திரிச்சு வந்துடுவாங்க, ஒரு ஆர்டரில் எந்திரிச்சு வருவாங்க. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இது உலக ஜனங்கள். 1 கொரிந்தியர் 15:22 ஆவியில் கலங்கி. அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாமுடைய சந்ததி எல்லாரும் மரணத்துக்குள்ளே போயிட்டுருக்காங்க. யாருமே உயிர்த்தெழுதல் ஒரு விஷயத்தில் ஜீவன் பெறலை. அந்த ஆதாமுடைய சந்ததி எல்லாரும் மரணத்துக்குள்ளே போனாங்கல்ல, இதை பார்த்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவியில் கலங்கினாங்க அப்படி இருக்க. கல்லை புரட்டி போட்டது யாராக இருக்கும்? புருஷர்கள். அது எந்த புருஷர்கள்? படிப்போம். சபையாரா? பாருங்க, எபேசியர் 4வது அதிகாரம் 11ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அறிவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். பார்த்தீங்களா? மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான பூர்ண வளர்ச்சிக்கு தக்கதாக ஒரு புருஷர்களாக மாறும் வரை நம்ம வளர்ந்த பிறகு எங்கே போயிடுறோம்? பரலோகத்துக்கு. இவங்க யாரோடு இருந்தாங்க? கிறிஸ்துவோடு இருந்தாங்க. இந்த கிறிஸ்துவோடு இருந்த இந்த புருஷர்கள் தான் எதை தள்ளி போட போகிறாங்க?
அந்த கல்லை தள்ளி போட போகிறாங்க. உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவோடு சேர்ந்து மரணத்தில் இருக்கிறவங்கள வெளியில் கொண்டு வரக்கூடிய வேலையை அந்த கல்லை தள்ளிட்டு மரணத்தில் இருக்கிறவங்கள உயிர்த்தெழ வைக்கிற வேலையில் யார் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா சபை வகுப்பார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்கள், இது யாருன்னா 1,44,000 பேரும் கிறிஸ்துவும் சேர்ந்து தான் உயிர்த்தெழ வைக்க போகிறாங்க. பாருங்க, இங்கே நாயின் ஊர்லேயும் யாரும் சேர்ந்து தான் பண்ணாங்க. நாயின் ஊரில் அவரோடு அந்த சீஷர்களும் இருந்தாங்க பார்த்தீங்களா. அப்போ இவங்கள உயிர்த்தெழும் பண்ணும்போதும் பெட்டர் ரிசெப்ஷன், அது யார் முற்பிதாக்களை உயிர்த்தெழுதுக்கு வைக்கும் போதும் யார் தான் சப்போர்ட் பண்ண போகிறாங்க? கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து தான் அதை பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ கட்டுண்ட நிலையில் இருக்கிறது எது அடையாளப்படுத்துங்கன்னா ஒரு பாவ நிலை. அது மட்டும் இல்லை, நம்ம உலகத்தில் இருக்கிற உபதேசங்கள், தவறான உபதேசங்களில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தட்ட ஆஸ்பத்திரி கூட்டுருவாங்க, மனநோயில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஆஸ்பத்திரி கூட்டுரு போங்கன்னா கூட்டு போக மாட்டாங்க. ஒரு கோயிலில் கொண்டு போய் அவங்கள அடின்னு அடித்து எவ்வளோ தவறான ஒரு சிந்தனை இருக்குது பார்த்தீங்க. இந்த நிலைமையில் தான் உயிர்த்தெழுந்து வருவாங்க. வரும்போது அவங்களுடைய அந்த மனக்கட்டுக்கள், எண்ணங்கள் இருக்கிறத பாவங்கள் எல்லாத்தையும் யார் செய்ய போகிறான்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்துவோடு சேர்ந்து சபையும் சேர்ந்து அந்த வேலையை செய்வாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்புக்குரிய விசுவாசிகளே, இப்போ மார்த்தாள் மரியாள் இவங்க கிறிஸ்துவுக்கு முன்னால் இருந்தவங்க. அவங்க ஏன்னா யார்? மார்த்தாள் முதிர் வயது உள்ளவங்க, மரியாள் சின்ன வயது. அப்போ கிறிஸ்துவுக்கு முன்னால் இருந்த உலக ஜனங்களும் கிறிஸ்துவுக்கு பின்னால் வரக்கூடிய உலக ஜனங்களும் என்ன செய்வாங்க? உயிர்த்தெழுந்து வருவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது உலகத்திற்கான உயிர்த்தெழுதல். 3 உயிர்த்தெழுதல் இதுதான். இப்போ நமக்கு இதில் நல்ல லெசன். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு உள்ளவர்களாக இன்றைக்கி தேவன் அழைச்சிருக்கிறாரு. அதனால தான் கலாத்தியர் ஒரு வசனம் மட்டும் படித்து முடிச்சுருவோம். கலாத்தியர் 6வது அதிகாரம் ஏற்கனவே நம்ம வாசித்தது தான், மறுபடியும் படிச்சிருவோம். ஒரு ட்ரிப்பு கலாத்தியர் 6:14. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. கலாத்தியர் 6:14 1:4 அப்படிங்க. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்து மட்டும்தான் நம்ம மேன்மை பாராட்டணும். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நம்ம அநேக நேரத்தில் அவரால் நம்ம சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். அநேக நேரத்தில் என்ன செய்திருந்தோம் தெரியுமா? நம்ம அறையப்பட்டாச்சு, அந்த ஆணியை கொஞ்சம் கலத்திக்கிட்டு கீழே வந்து சில வேலைகள்லாம் பார்த்துட்டு மறுபடியும் தொங்கிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. எப்பவுமே நிரந்தரமாக ஆணி அடிக்கப்பட்ட பிள்ளைகளாக, உலகத்திற்குரிய காரியத்தில் நம்ம ஈடுபடாத பிள்ளைகளாக நினச்சணும். உலகத்தில் வாழ்ந்து மறிக்கணும். அதுக்கு தான் நம்ம இந்த உலகத்தில் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த 3 உயிர்த்தெழுதல்கள் நமக்கு அநேக காரியங்கள் நமக்கு இன்றைக்கி வெளிப்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன். தேவன் இந்த வார்த்தைகளை தந்து நம்மளை போஷித்ததற்காக தேவனுக்கு நன்றிகளையும் துதி சோதரங்களும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எடுத்து முடிக்கிறேன். ஆமென். இந்த சத்திய பாடத்தை எடுத்து கொடுத்து அன்பு சகோதரருக்கு சபையின் சார்பாக நன்றி வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம்.